குட் ஈவினிங்டா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? ஆக்சுவலா நான் வந்து பாட்னி எடுக்க போறேன். ஆல்ரெடி என்னோட இன்ட்ரோ கிளாஸ்லயே சொன்னேன். சரியா? நான் என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதான் உன்னோட சிலபஸ்ல ஒன் ஆஃப் த பார்ட். இதுல யூனிட் 6 ரீப்ரொடக்ஷன் லெசன் இருக்குல்ல? இதுல என்ன பார்க்க போறோம்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். சரி, இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் இருக்குல்ல? ஸோ இந்த லெசன் தான் வந்து பார்க்க போறோம். இது ஆக்சுவலா எதுல வருதுன்னா என்சிஆர்டில கிளாஸ் 12th ஃபர்ஸ்ட் லெசன்ல வரும். சரியா? ஸோ அததான் வந்து இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஸோ ஜென்ரலா ஒரு கிளாஸ் போகும்பொழுது என்னோட கிளாஸ் எப்படி இருக்கணும்னு நினைப்பேன்னா ஓரளவுக்கு ஒரு இன்டராக்டிவ் செஷனா இருக்கணும்னு நினைப்பேன். சரியா? வெறும் நான் மட்டுமே பேசிட்டு இருந்தா என்ன ஆகும், ஒரு மணி நேரம் உனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கும். அப்போ உனக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட உடனே கேட்டுருங்க. இல்ல எனக்கு கேட்க ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் டைப் பண்ணியாவது அனுப்பு. நான் அதை வந்து உடனே சால்வ் பண்ற மாதிரி பாக்குறேன். ஆனா மோஸ்ட்லி கிளாஸ்ல வந்து ஒரு இன்டராக்ஷனா போற மாதிரி பாத்துக்கலாம். அதே மாதிரி இந்த செஷன் நான் முடியும் பொழுது உனக்கு வந்து பயாலஜிக்கான சிலபஸ் பிளஸ் நான் அன்னன்னைக்கு நடத்துறதுக்கான மெட்டீரியல் எல்லாத்தையும் உனக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் எடுக்க போற கண்டென்ட், நான் வச்சிருக்கிற உனக்கு டீச் பண்ற கண்டென்ட் எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 95% என்சிஆர்டி கண்டென்ட் தான். ஸோ அதனால நீ கவலைப்பட வேண்டாம். உன்கிட்ட என்சிஆர்டி புக்கே இல்லை அப்படின்னாலும் உனக்கு இந்த கண்டென்ட் இருந்துச்சுன்னா இதுவே போதுமானது. சரி, அதே மாதிரி சில பேருக்கு வந்து என்சிஆர்டி இந்த இந்த புக் கண்டென்ட் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவீங்க. நான் இதையும் என்ன பண்ணிடுறேன்னா இந்த செஷன் முடிகிற எண்ட்ல இந்த லெசனுக்கான என்சிஆர்டி பிடிஎஃப்ஐயும் உனக்கு நான் அனுப்பிடுறேன். சரி, இப்போ லெசனுக்குள்ள போலாமா? எஸ் மேம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். அதே மாதிரி எப்போதுமே ஒரு லெசன் பார்க்க போறதுக்கு முன்னாடி என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைட்டிலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த லெசன்ல நம்ம என்னெல்லாம் படிக்க போறோம், என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோங்கிற ஒரு அவுட்லைன் உனக்கு தெரிஞ்சிருக்கும். தென் தேர்ட் என்னன்னா எப்படி அந்த லெசனை நீ படிக்கணும் அப்படிங்கிற இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் லெசனுக்குள்ளே போவேன். ஸோ நமக்கு டைட்டில் என்னது? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். கரெக்டா? அப்ப ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாலே என்னது? ஏதோ ஒரு ஆஃப்ஸ்பிரிங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பேர் தான் என்னது? ஆஃப்ஸ்பிரிங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பேர் தான் என்னது? ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த ரீப்ரொடக்ஷனை ஜென்ரலாவே நம்ம எப்படி பிரிக்கலாம்? 2 டைப்ஸா பிரிக்கலாமா? ஒன்னு செக்ஷுவல், இன்னொன்னு ஏசெக்ஷுவல். அப்ப செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாலே அங்க எது இன்வால்வ்மெண்ட் ஆகும்? என்ன ஃபியூஸ் ஆகும் ஆக்சுவலா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல? ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல். சோ ஆக்சுவலா கேமிட்ஸ் ஃபியூஷன் நடக்கும். சரியா? அதுக்கு பேர் தான் என்னது? இங்க செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். சரியா? நம்ம இதே பிளான்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கேயும் கேமிட் தான் ஃபியூஸ் ஆகும். கேமிட்ங்கிறது என்னது? ஒன்னு மேல், இன்னொன்னு ஃபீமேல். கரெக்டா? ஒன்னு மேலா இருப்பாங்க, இன்னொன்னு ஃபீமேலா இருப்பாங்க. இதே நீ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மேல் அப்படின்னா வந்து ஸ்பெர்ம்னு சொல்லுவோம், ஃபீமேல் அப்படின்னா எக்குன்னு சொல்லுவோம். ஆனா இன் கேஸ் ஆஃப் த ஃப்ளாரிங் பிளான்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேல் அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் சொல்லுவோம், ஃபீமேல் அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் சொல்லுவோம். இதுதான் டிஃபரன்ஸ். அப்போ ஒரு ஆஞ்சியோஸ்பர்ம் பிளான்ட்ஸ்ல, ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல எப்படி கேமிட் ஃபியூஷன் நடக்குது அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து என்ன பண்ண போறோம் இந்த லெசன்ல வந்து பார்க்க போறோம். சரி, ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, உனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ கத்துக்க வேண்டியது ஃபிளார்னா என்னன்னு தெரியணும். ஏன் ஒரு பிளான்ட்ல எவ்வளவோ பார்ட்ஸ் இருக்கு, பட் ஏன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபிளாரை வந்து பாக்குறோம்? யாருக்கா தெரியுமா? Flower is the site of reproduction. ஏன் இப்ப ஸ்டெம் இருக்கு, ரூட் இருக்கு, லீஃப் இருக்கு, இந்த பார்ட்ஸ் தான் இருக்குல்ல. சோ இதெல்லாம் விட்டுட்டு ஏன் நமக்கு வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஃபிளார் என்னமா கேட்கல? பிகாஸ் அதுதான் வந்து மெயினா எதுல இன்வால்வ் ஆகும்? ரீப்ரொடக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். அப்போ ஃபிளார்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் உனக்கு தெரிஞ்சாதான், ஏன்னா ஃபிளார்ல தான் யார் இருக்குன்னு ஆக்சுவலா இந்த கேமிட்ஸ் அப்படிங்கறதே வந்து எங்கதான் ஒர்க் ஆகும்? ஃபிளார்ல தான் ஒர்க் ஆகும்.
சரியா? அதனாலதான் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபிளாரை பத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், ஃபிளார். அதுக்கப்புறம் எனக்கு ஃபிளார் மட்டும் இருந்தா போதுமா? இப்போ எனக்கு அடுத்து கேமிட்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கு, சோ அது எப்படி எல்லாம் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதுல என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு எல்லாம் உனக்கு தெரியணும். அதாவது ஆக்சுவல் ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதுதான் என்ன ஸ்டேஜ்ல படிப்பேன்னா, ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல படிப்பேன். ஆல்ரெடி சொன்னேன், ஒரு ஃபெர்டிலைசேஷன் இங்க நடக்கணும் அப்படின்னா கேமிட் ஃபியூஷன் நடக்கணும்னு சொன்னேன். அப்போ இங்க மேல் அப்படிங்கிறது யாரு பிளான்ட்ல, இட் இஸ் த ஸ்டேமன். மேல் அப்படிங்கிறது யாரு, ஸ்டேமனை தான் வந்து என்ன குறிக்கும், மேல் அப்படின்னு குறிக்கும். அப்ப ஃபீமேல் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிஸ்டில். அப்போ ப்ரீ ஃபெர்டிலைசேஷன்ல ஸ்டேமன்னா என்ன, அதே மாதிரி மைக்ரோஸ்பொராஞ்சியம்னா என்ன, அதுல இருந்து எப்படி போலன் கிரெயின் டெவலப் ஆகுது, இது எல்லாம் என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ப்ரீ ஃபெர்டிலைசேஷன்ல நீ படிப்ப. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் எதை மீன் பண்ணுது, இவங்க எல்லாமே மேல மீன் பண்றாங்க. அதே மாதிரி அடுத்து பிஸ்டிலுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அவங்களுடைய மெகாஸ்பொராஞ்சியம் எப்படி இருக்கு, எம்ப்ரியோ சாக்னா என்ன, இதெல்லாம் எதை மீன் பண்ணும், ஃபீமேல மீன் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் எப்படி எனக்கு பாலினேஷன் நடக்குது, அந்த பாலினேஷன் பண்றதுக்கு என்னெல்லாம் ஏஜென்ட்ஸ் தேவைப்படுறாங்க, நெக்ஸ்ட் போலனும் பிஸ்டிலும் எப்படி இன்டராக்ட் பண்றாங்க, இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் உனக்கு ஆக்சுவல் ஃபெர்டிலைசேஷன் போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அதுக்கப்புறம் தான் உனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து எப்படி ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, ஸோ அதான் நீ என்ன பண்ணுவ, டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ல படிப்பேன். ஸோ இந்த டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறதுல ஒன்று சிங்காமி அப்படிங்கிற கான்செப்டும் ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படிங்கிற கான்செப்டும் வரும். ஸோ இங்கதான் ஆக்சுவலா வந்து கேமிட் எப்படி ஃபியூஷன் ஆகுது அப்படிங்கிறத நீ என்ன பண்ணுவ, தேர்ட் ஸ்டெப்ல படிப்ப. அடுத்து எனக்கு இப்போ ஃபெர்டிலைசேஷன் நடந்துருச்சு, எனக்கு கேமிட் ஃபியூஷன் நடந்துருச்சு. ஸோ அப்போ எனக்கு அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்குது, எனக்கு ஃபெர்டிலைசேஷன் ஆகி எனக்கு என்ன ப்ராடக்ட், எண்ட் ப்ராடக்ட் கிடைக்குது, ஸோ அதுல இருந்து எனக்கு என்னெல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத என்ன படிப்பேன், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன்ல படிப்பேன். இதுல எனக்கு ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகும், எண்டோஸ்பர்ம், அடுத்து அதுல இருந்து எம்ப்ரியோ, அடுத்து சீடு, அடுத்து ஃப்ரூட், இதெல்லாம் வந்துட்டு எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபெர்டிலைசேஷன். இப்போ நார்மலா இந்த மாதிரி ஃபியூஷன் நடக்காம சில பிளான்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில ஸ்பெஷல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ல என்ன ஆவாங்க, இன்வால்வ் ஆவாங்க. அந்த கான்செப்ட்ல தான் ஒன்னு அப்போமிக்சிஸ், இன்னொன்னு வந்து என்னது, பாலி எம்ப்ரியோனி. ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் என்னது இந்த லெசன். இந்த லெசன்ல நீ இதெல்லாம் வந்து இப்போ படிக்க போற. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ அவுட்லைன் பார்த்துட்டோம் சரியா. இப்போ நான் சொன்னேன்ல அந்த கான்செப்ட் தான் உனக்கு வந்து இந்த சிலபஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. நீ கிளாஸ் முடிச்சுட்டு என்ன பண்ண, இதை வந்து பொறுமையா உட்காந்து ரீட் பண்ணி பாரு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன், ஃபிளார்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும்னு சொன்னேன். இப்போ இந்த ஃபிளார் இமேஜை பாருங்க. சரி, இப்போ இந்த ஃபிளார்ல என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்கு நமக்கு தெரியும். இந்த கிரீன் கலர்ல இருக்கிறதா யாரு, இட் இஸ் த செப்பல், கரெக்டா. அதே மாதிரி இந்த அட்ராக்டிவ் கலர்ல இருக்கிறவங்க பேர் என்னது, இட் இஸ் த பெட்டல். ஸோ அதுக்கப்புறம் இந்த இந்த செப்பல் பெட்டல் எல்லாத்தையும், அது போக இந்த ஆந்தர், இந்த ஓவியூல், இது எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சுக்க கூடிய இந்த பார்ட்டுக்கு பேர் என்ன, ரெசெப்டக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரு வந்து தலாமஸ் அப்படின்னாலும் ஒண்ணுதான், ரெசெப்டக்கிள்னாலும் தலாமஸ்னாலும் ஒண்ணுதான். சரி, இப்போ இந்த பெட்டல் செப்பலை தாண்டி எனக்கு இதுல என்னென்ன பிரசன்ட் ஆயிருக்கு, இவங்க ஆந்தர், உங்களுக்கு பேர் என்ன, ஆந்தர். இந்த ஆந்தரை பிடிச்சுக்கக்கூடிய ஒரு டியூப் மாதிரி இருக்காங்க, உங்களுக்கு பேரு ஃபிலமெண்ட். நல்லா கவனி, எப்போதுமே ஆந்தரையும் ஃபிலமெண்ட்டையும் சேர்த்து என்ன சொல்லுவோம், ஸ்டேமன்ஸ்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஸ்டேமன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு இந்த ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட் சேர்ந்தது ஸ்டேமன். சரி, இவங்க எல்லாருமே எதை மீன் பண்றாங்க, இவங்க எல்லாருமே தே ஆர் த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வேணும்ல, அவங்க தான் யாருன்னா, இவங்களுக்கு பேர் என்ன, ஸ்டிக்மா. தென் இந்த லென்த்துக்கு பேர் என்னது, ஸ்டைல். தென் இவங்களுக்குள்ளதான் என்ன இருப்பாங்க, இட் இஸ் ஓவரி. இந்த ரவுண்ட் ஷேப்க்கு பேர் என்ன, ஓவரி. இந்த ஓவரிக்குள்ளதான் என்ன பிரசன்ட் ஆயிருக்கும், ஆக்சுவலா ஓவியூல்ஸ் பிரசன்ட் ஆயிருப்பாங்க. அப்போ இந்த ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி, இவங்க மூணு பேரையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க, கார்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த டெர்மினாலஜி எல்லாம் இப்ப அடுத்த டாபிக் நமக்கு வருமா, அதனால வந்து தெரியாம முழிக்க கூடாது சரியா.
அதனால ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரி 3 பேரும் சேர்த்து என்ன சொல்றாங்க, கார்பல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த சைடு உள்ள மெச்சூர் ஃபிளாரோட இமேஜ பாருங்க. அதேதான். இப்ப இந்த பெட்டல்னு நம்ம இங்க பார்த்தோம்ல, இந்த பெட்டல்ங்கிற இதுக்கு இன்னொரு டெர்மினாலஜி பாட்னி நம்ம என்ன சொல்லுவோம், கொரோலா அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், கொரோலா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி செப்பல்ஸ் என்ன சொல்லுவோம், கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பீரியாண்ட் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவாங்க. எது, இந்த செப்பலையும் இந்த பெட்டலையும் சேர்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீரியாண்ட்னு சொல்லுவோம். அதாவது இந்த கேலிக்ஸையும் கொரோலாவையும் சேர்த்து என்ன சொல்லுவோம் பீரியாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க இங்க சொல்றோம்ல, இந்த ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரி இவங்களை வந்து கார்பல்னு சொல்றோம். ஆக்சுவலா இந்த கார்பல் எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா பிஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஸ்டேமன்னாலும் சரி ஆந்தர்னாலும் சரி, சரியா, அது எல்லாமே வந்து மேல ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிஸ்டில்னாலும் சரி கார்பல்னாலும் சரி அது எதை மீன் பண்றாங்க, அவங்க வந்துட்டு ஃபீமேல மீன் பண்றாங்க. சரியா, அதே மாதிரி இந்த இந்த இமேஜ பாரு. இப்போ நான் சொன்னேன் ஆந்தரும் ஃபிலமெண்ட்டும் சேர்ந்தது ஸ்டேமன் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த ஆந்தருக்குள்ளதான் யாரு பிரசன்ட் ஆயிருக்காங்க, மைக்ரோஸ்பொராஞ்சியம் ஃபார்ம் ஆயிருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆந்தருக்குள்ள யார் இருப்பாங்க, மைக்ரோஸ்பொராஞ்சியா ஃபார்ம் ஆயிருப்பாங்க. இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, இப்ப நம்ம செக்ஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்படிதான் இருப்பாங்க. இவங்க மைக்ரோஸ்பொராஞ்சியா. இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியாவை கனெக்ட் பண்றதுக்கு இங்க யார் இருப்பாங்க, ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ பிரசன்ட் ஆயிருக்கும். இதெல்லாம் பேசிக்கா நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரி பூவுடைய காம்பை என்ன சொல்லுவாங்க, பெடிசல் அப்படின்னு சொல்லுவாங்க. பூவுடைய காம்பை என்ன சொல்லுவாங்க, பெடிசல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, சோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? சோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்ப நார்மலா ஒரு ஃபிளார் அப்படின்னா 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு தலாமஸ், இன்னொன்னு ஃப்ளோரல் ஹோல்ஸ். சோ ஹோல்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை, இட் இஸ் அ பார்ட். ஒண்ணு அசசரி ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு எசென்ஷியல் ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஃபிளார்ல எது வந்து ரீப்ரொடக்ஷன்ல இன்வால்வ் ஆறாங்களோ, சரியா, அவங்களதான் என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் கால்ட் அஸ் எசென்ஷியல் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஃபர்டைல் இன் நேச்சர். அவங்க ரீப்ரொடக்ஷன்ல இன்வால்வ் ஆறாங்கல்ல, அப்போ ஒரு ஃபிளார்ல யார் வந்து ரீப்ரொடக்ஷன்ல இன்வால்வ் ஆவாங்க, ஒன் இஸ் த ஆண்ட்ரிஷியம், அனதர் ஒன் இஸ் த கைனீஷியம். ஆண்ட்ரிஷியம்னா யாரு, ஆந்தர், இட் இஸ் அ மேல். அண்ட் கைனீஷியம் அப்படிங்கிறது யாரு, இட் இஸ் த ஃபீமேல். அப்போ இவங்க 2 பேரையும் சேர்த்து என்ன சொல்றாங்க, இட் இஸ் கால்ட் அஸ் எசென்ஷியல் ஹோல்ஸ். அசசரி ஹோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க டைரக்டா ரீப்ரொடக்ஷன்ல இன்வால்வ் ஆக மாட்டாங்க, பட் இன்டைரக்டா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க, லைக் ப்ரொடக்ஷனுக்காக அந்த மாதிரி. ஸோ அவங்க யாரு அப்படின்னா, ஒன் இஸ் த கேலிக்ஸ், அனதர் ஒன் இஸ் த கொரோலா. சரியா, அப்போ இந்த தலாமஸ் ரீஜன்ல என்ன பிரசன்ட் ஆயிருப்பாங்க, ஸோ அந்த தலாமஸ்க்கு இன்னொரு பேர் அசசரி ஹோல்ஸ். இந்த அசசரி ஹோல்ஸ் யாரெல்லாம் அசசரி ஹோல்ஸ், கேலிக்ஸ் அண்ட் கொரோலா. அண்ட் எசென்ஷியல் ஹோல்ஸ் அப்படிங்கிறது யாரு, இட் இஸ் ஆண்ட்ரிஷியம் அண்ட் கைனீஷியம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததான், எப்போதுமே கேலிக்ஸ் எங்க இருக்கும், இந்த கிரீன் கலர்ல இருக்கு, அதான் கேலிக்ஸ். இட் இஸ் கால்ட் அஸ் செப்பல். அண்ட் கொரோலா அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் கால்ட் அஸ் பெட்டல். எங்க பிரசன்ட் ஆயிருக்கும், கேலிக்ஸ் உள்ள பிரசன்ட் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஃபிளாருடைய மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் எது, ஆண்ட்ரிஷியம். அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் என்னது, கைனீஷியம். இதெல்லாம் நீ ஆல்ரெடி வந்து சின்ன கிளாஸ்ல படிச்சதுதான். ஆனாலும் இந்த டெர்மினாலஜி எல்லாம் உள்ள வரும்பொழுது தெரியாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துட்டோம், ஃபிளாரை பத்தி பார்த்துட்டோம். இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. தென் செகண்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன், ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ். அதாவது என்னோட கேமிட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகுது, ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்காங்க, அங்க என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் உள்ள நடக்குது, இதெல்லாம் வந்து இப்ப அடுத்த பார்ட்ல பார்க்க போறோம். சரியா, அதுல ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஸ்டேமன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸ்டேமன், மைக்ரோஸ்பொராஞ்சியம், போலன் கிரெயின் அப்படிங்கிற இந்த மேல் கேமிட்டோஃபைட்டை பத்தி தான் இப்ப என்ன பார்க்க போறோம்னா டீடைலா பார்க்க போறோம். சரி, இந்த மேல் கேமிட்டோஃபைட்டை நீ போகணும் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த மேல் கேமிட்டோஃபைட்ல நான் சொன்னேன் ஸ்டேமனு, அதே மாதிரி மைக்ரோஸ்பொராஞ்சியம், அடுத்து போலன் கிரெயின், இந்த 3 விஷயங்களையும் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். என்னுடைய என்சிஆர்டி புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இது
இவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க மேல் கேமிட்டோஃபைட்டை பத்தி. சரியா? இப்போ இந்த மேல் கேமிட்டோஃபைட்ல ஃபர்ஸ்ட் நமக்கு மேல் கேமிட்டோஃபைட்னா என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் ஸ்டேமன் அப்படின்னா என்ன, ஸ்டேமன் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு இருக்கும். சரியா? அடுத்து இந்த ஆன்சர், அதாவது ஸ்டேமனுக்குள்ளதான், ஸ்டேமனுடைய ஒன் ஆஃப் த மெயின் பார்ட் தான் என்னன்னு பார்த்தோம், ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த ஆன்சருடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்காங்க, இந்த ஆன்சருக்குள்ளதான் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம். மறந்துடக்கூடாது. ஸ்டேமன் வந்து என்ன, ஆன்சர் வந்து என்னன்னா ஸ்டேமனுடைய ஒன் ஆஃப் த பார்ட். இந்த ஆன்சருக்குள்ளதான் யார் இருப்பாங்க, மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கும். சரியா? மைக்ரோஸ்பொராஞ்சியம். அப்ப இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் மொத்தமா அந்த ஆன்சருடைய வால்ல வந்து என்னெல்லாம் லேயர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, தென் எப்படி ஒரு மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குது, நெக்ஸ்ட் எப்படி எனக்கு ஆன்சர் வந்து டெகிசன்ஸ் ஆகுது, ஸ்பிளிட் ஆகுது. சரியா? அதுக்கப்புறம் போலன் கிரெயினுக்கு போயிடுவோம். சரி, அது போலன் கிரெயினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி எல்லாம் வந்துட்டு பாலினேஷன், ப்ரீ பாலினேஷன் டெவலப்மெண்ட்ல இன்வால்வ் ஆறாங்க, நெக்ஸ்ட் எப்படி அந்த போஸ்ட் பாலினேஷன் டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது, போலன் அலர்ஜினா என்ன, போலன் ப்ராடக்ட்னா என்ன, போலன் வயபிலிட்டினா என்ன, இந்த கான்செப்ட் எல்லாமே எதுக்குள்ள வந்துரும், மேல் கேமிட்டோஃபைட்ல வந்துரும். சரி, ஓகே. இப்போ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், மேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஒரு ஃபிளாருடைய மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்கு பேர் என்னது, இட் இஸ் த ஸ்டேமன். அதுக்கு பேர் என்ன சொன்னேன், இட் இஸ் த ஸ்டேமன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த கான்செப்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த ஸ்டேமன்ல ஒன் ஆஃப் த பார்ட் தான் யாருன்னு பார்த்தோம், ஆன்தர். ஸ்டேமன்ல ஒன் ஆஃப் த பார்ட் தான் என்னது, ஆன்தர். அப்ப இந்த ஆன்தருக்குள்ளதான் யாரு பிரசன்ட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தோம், மைக்ரோஸ்பொராஞ்சியம் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்டேமனு, அந்த ஸ்டேமனுக்குள்ள ஆன்சரு, இந்த ஆன்சருக்குள்ள என்னது, இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கும். இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம்க்கு உள்ளதான் யார் இருப்பாங்க, மைக்ரோஸ்போர்ஸ் பிரசன்ட் ஆயிருப்பாங்க. இந்த மைக்ரோஸ்போர்ஸ் தான் எனக்கு எப்படி டெவலப் ஆகுது, ஒரு போலன் கிரெயினா வந்து டெவலப் ஆறாங்க. சரியா? இந்த கான்செப்ட மறக்கவே கூடாது. ஏன்னா இதனுடைய கண்டினியூட்டி தான் அடுத்தடுத்து இதுக்கு வரும். சரி, அந்த ஃப்ளோ வந்து மாறக்கூடாது. அப்போ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. மேல் கேமிட்டோஃபைட் அப்படிங்கிறது இஸ் த ஸ்ட்ரக்சர். அதுல என்ன இருக்கும், இட் பியர்ஸ் த மேல் கேமிட்ஸ் வந்து இருப்பாங்க. அப்ப அது மெயினா எதுக்குள்ள இருக்கும், மைக்ரோஸ்பொராஞ்சியம்குள்ள இருக்கும். இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா எதுல பிரசன்ட் ஆயிருக்கு, ஆன்தர்ல பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப ஆன்தர்ங்கிறது என்னது, ஸ்டேமனுடைய ஒன் ஆஃப் த பார்ட் தான் ஆன்தர். அப்ப அந்த ஸ்டேமன் தான் என்னது, இட் இஸ் ரெப்ரசன்ட் as the male reproductive organ of the flower. இப்போ அடுத்து ஸ்டேமன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இட் இஸ் அ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த ஆன்தரும் ஃபிலமெண்ட்டும் சேர்ந்தது தான் ஸ்டேமன். இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட், இந்த ஆன்தர் அப்படிங்கிறது இட் இஸ் அ டெர்மினல் பைலோப்டு அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஆன்சர் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும், டெர்மினல் ரீஜியன்ல பிரசன்ட் ஆயிருக்கும். எத்தனை லோப் இருக்குமா, ஜென்ரலா 2 லோப் இருக்கும். அதனாலதான் இட் இஸ் கால்ட் அஸ் அ டெர்மினல் பைலோப் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபிலமெண்ட் அப்படின்னா இது பார்க்க எப்படி இருக்காங்க, ஒரு மாதிரி லாங்கா வளைஞ்சு ஒரு காம்பு மாதிரி இருக்காங்க. அதான் லாங் ஸ்லெண்டர் அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டேமன்ஸ் அண்ட் ஒரே மாதிரி லென்த் ஸ்டேமன்ஸ் இருக்குமா, இருக்காது. ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் அண்ட் லென்த் ஆஃப் ஸ்டேமன்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஃபிலமெண்ட் வந்து யாரு கூட எந்த ரீஜியன்ல அட்டாச்ட் ஆயிருக்காங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ப்ராக்சிமல் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்போதுமே ஒரு ஃபிலமெண்ட் வந்து ஆல்ரெடி சொன்னேன், தலாமஸ் அப்படின்னாலும் சரி, ரெசப்டக்கிள்னாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். ஸோ அதுல தான் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இந்த மற்ற ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த தலாமஸ் ரீஜன்ல தான் என்ன இருக்கும், அட்டாச்ட் ஆயிருக்கும். இப்போ ஒருவேளை அந்த ஃபிலமெண்ட் வந்து தலாமஸ் கூட அட்டாச்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது எந்த எண்ட்ல தான் அட்டாச்ட் ஆயிருக்குமா, ப்ராக்சிமல் எண்ட்ல தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபிலமெண்ட் வந்து தலாமஸ் கூட அட்டாச்ட் ஆவாங்க. சரி, இதே ஃபிலமெண்ட் வந்து ஆன்சரை அட்டாச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆன்சரை எந்த எந்த ரீஜியன்ல அட்டாச் பண்ணுவாங்க, டிஸ்டல் எண்ட்ல தான் வந்து இந்த ஃபிலமெண்ட் வந்து மோஸ்ட்லி எது கூட அட்டாச் ஆயிருக்குமா,
தலாமஸ் ரீஜியன்ல தான் அட்டாச்ட் ஆயிருக்கும். ஒருவேளை சில பிளான்ட்ஸ்ல என்ன இருக்கும்னா இந்த ஃபிலமெண்ட் வந்து பெட்டல்ஸ் கூட அட்டாச்ட் ஆயிருப்பாங்க. அப்படி பெட்டல்ஸ் கூட அட்டாச்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேரு இட் இஸ் எபிபெட்டாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினா இது என்ன பிளான்ட்ஸ்ல இருக்கும்னா சொலனேசி ஃபேமிலி. சரி, சொலனேசி ஃபேமிலி, கிவ் an எக்ஸாம்பிள் ஃபார் சொலனேசி ஃபேமிலிமா. பொட்டேட்டோ. பொட்டேட்டோ, பிரிஞ்சால், சரியா? ஸோ இவங்க எல்லாமே வந்து சொலனேசி ஃபேமிலியில தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல அது வந்து எபிபெட்டாலஸ் அப்படிங்கிற டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெப்பல்ஸ். அப்ப டெப்பல்ஸ் அப்படின்னா என்ன? பெட்டல்ஸ்னா இட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் அந்த அட்ராக்டிவ் பார்ட். செப்பல் அப்படிங்கிறது அந்த கிரீன் கலர் ப்ரொடக்ஷனுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அப்ப டெப்பல்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? எது ரெண்டும் சேர்ந்தது டெப்பல்ஸ்? Sepals and petals. ஸோ செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் ரெண்டு பேரையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க இங்க டெர்மினாலஜி? டெப்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ பெட்டல்ஸ் அண்ட் செப்பல்ஸ் கூட ரெண்டு ரெண்டு கூடயுமே ஃபிலமெண்ட் அட்டாச்டா இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷனுக்கு பேரு இட் இஸ் எபிஃபில்லஸ். மெயினா அவங்க எந்த ஃபேமிலியில இருப்பாங்க? லில்லியேசி ஃபேமிலியில ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு ஃபிலமெண்ட் வந்து தலாமஸ் கூட அட்டாச்ட் ஆயிருக்கலாம், ஆந்தர் கூட அட்டாச்ட் ஆயிருக்கலாம், பெட்டல் கூட அட்டாச்ட் ஆயிருக்கலாம். ஆனா மோஸ்ட்லி எது கூட அது தனியா அட்டாச்ட் ஆயிருக்காது? செப்பல்ஸ் கூட அட்டாச்ட் ஆயிருக்காது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? செப்பல்ஸ் கூட அட்டாச்ட் ஆயிருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து என்னது, இந்த ஸ்டேமனை பத்தின ஒரு ஷார்ட் இன்ஃபோ. ஸோ இதே லைன்ஸ் தான் உங்களோட என்சிஆர்டில இருக்கும். நீ முடிச்சுட்டு நீ பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ நம்ம ஸ்டேமன்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ஸ்டேமன்ல ஒன் ஆஃப் த மெயின் பார்ட் தான் என்னன்னு சொன்னோம், ஆந்தர் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த ஆந்தருடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும்ல. ஆன்சர் வந்து எப்படி இருப்பாங்களா? அந்த இமேஜ் பார்த்து பை வந்து எத்தனை மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கு? ஆக்சுவலா இது வந்து என்னது, இட் இஸ் மைக்ரோஸ்பொராஞ்சியா. இது ஆக்சுவலா இது ஒரு டீக்கா. இந்த டீக்கால இருக்கிறதா என்னது, மைக்ரோஸ்பொராஞ்சியா. அப்ப மொத்தம் எத்தனை மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கு? கார்னர்ஸ்ல 4 மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கு. சோ அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் டெட்ராஃபார்ம்ல ஆங்கர் பைலோப்டா இருக்கும், டைத்தீகஸா இருக்கும், டெட்ராஸ்பொராஞ்சியேட்டா இருக்கும். உங்களோட என்சிஆர்டி புக்ல ஜஸ்ட் இந்த டெர்மினாலஜி மட்டும் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்கான மீனிங் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா இன்னொரு ஒரு இருக்குன்னா மெயினா மால்வேசி ஃபேமிலி. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? காட்டன், லேடிஸ் ஃபிங்கர், சைனா ரோஸ் அப்படின்னு கொழு
அபிஷேகா, ஹலோ. எஸ் மேம். சாக் அப்படின்னா என்ன? ஒரு பை மாதிரி. ஒரு பை மாதிரி, சரியா? அப்போ இந்த போலன் கிரெயின்ஸ் நம்மளுடைய அல்டிமேட் எய்மே என்னது? நமக்கு போலன் கிரெயின் ஃபார்ம் ஆகணும். அப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் தான். இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா போலன் சாக்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த போலன் டெவலப் ஆகுறதுக்கு ஆனா ஒரு ஒரு பை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து யார் இங்க ஆக்ட் பண்ணுவாங்கன்னா இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் வந்து ஆக்ட் ஆகும். அப்ப இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் தான் நமக்கு நல்லா டெவலப் ஆகி இட் வில் பிகம் போலன் சாக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப எனக்கு எப்ப ஆன்சர் மெச்சூர் ஆகுதோ அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இட் இஸ் கால்ட் அஸ் அ போலன் சாக். அந்த போலன் சாக்ல தான் இட் கண்டெய்ன்ஸ் த போலன் கிரெயின். அப்போ இந்த போலன் சாக் எனக்கு என்ன ஆகுதா, நீல வாக்குல லாங்கிடியூட்டினலா என்ன இருக்குதா, எக்ஸ்டென்ட் ஆகி அந்த ஆன்சருடைய ஓவரால் லென்த் ஃபுல்லா என்ன இருக்குங்க, எக்ஸ்டென்ட் ஆயிருக்கு. அப்ப எக்ஸ்டென்ட் ஆகி எனக்கு உள்ள என்ன பேக் ஆயிடுச்சு, அந்த போலன் சாக்குக்குள்ள போலன் கிரெயின்ஸ் வந்துட்டு பேக்கிங்கா இருக்கு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டிபிக்கல் ஆன்சர். இந்த பேஜ்ல யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? நோ மேம். ஓகே, அப்ப நெக்ஸ்ட் மூவ் ஆன். சரி, ஓகே. இப்போ எனக்கு ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியம் உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? இப்ப நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். அதுக்குள்ள என்ன பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொன்னேன், மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்குன்னு சொன்னேன். தெரிய வேண்டியது ஆன்சருக்கு உள்ள இருக்கக்கூடிய மைக்ரோஸ்பொராஞ்சியம் உடைய ஸ்ட்ரக்சர். ஒரு ஆன்சர்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஆன்சர்ல இட் கண்டெய்ன்ஸ் ஆஃப் 3 பார்ட்ஸ் மெயினா. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஆன்சர் வால். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஆன்சருடைய வால். தென் செகண்ட் ஒன் என்னன்னா மைக்ரோஸ்பொராஞ்சியம். தென் தேர்ட் ஒன் என்னது? கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இப்போ இந்த ஆன்சர் வால் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆன்சர் வால்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும்? மெயினா 4 லேயர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. ஒன் இஸ் த எபிடெர்மிஸ், செகண்ட் ஒன் இஸ் த எண்டோதீசியம், தேர்ட் ஒன் இஸ் த மிடில் லேயர் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் த டபிட்டம். இதற்கான இமேஜ் தான் நான் இங்க கொடுத்துருக்கேன் பாரு. இது ஆன்சருடைய வால். இந்த ஆன்சர் வால்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? அவுட்டர் மோஸ்ட்ல எபிடெர்மிஸ் இருக்கா, அதுக்குள்ள என்ன பிரசன்ட் ஆயிருக்கு? எண்டோதீசியம் பிரசன்ட் ஆயிருக்காங்க. அதுக்கு உள்ள மிடில் லேயர், அதுக்குள்ள டபிட்டம் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்காங்க. சரி, இந்த பார்ட்டை நீ ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா தெரியும். அதுதான் இங்க ஜூம் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, காமிச்சிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு ஆன்சர் வால் தெரிஞ்சிருச்சு. அடுத்து இதுக்கு உள்ள அந்த இந்த 4 லேயர்ஸ்க்கும் உள்ள யாரு பிரசன்ட் ஆயிருக்காங்க? மைக்ரோஸ்பொராஞ்சியம் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்போ நான் ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஆன்சரை நான் செக்ஷன் எடுக்கிறேன், சரியா? நான் என்ன பண்றேன், ஒரு ஆன்சர் இப்படி இருக்கு அப்படின்னா நான் இது என்ன பண்றேன், ஒரு கிராஸ் செக்ஷன் எடுக்கிறேன். எனக்கு கிராஸ் செக்ஷன் எடுக்கும் பொழுது எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த டயக்ராம்ல பாக்குறோம்ல, சோ இந்த மாதிரி ஒரு 4 லோப் இருக்கக்கூடிய ஒரு என்னது, ஒரு ஆன்சர், ஒரு ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியம் இல்ல, நான் டிரான்ஸ்வர்ஸா செக்ஷன் எடுக்கும் பொழுது எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியம் வந்து சர்க்குலர் ஃபார்ம்ல 4 கார்னர்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். இதே ஒரு யங் ஆன்சரா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஆக்சுவலா ஒவ்வொரு மைக்ரோஸ்பொராஞ்சியமும் எதனால ஃபில்ட் ஆயிருக்கும்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் பண்ணிக்கோ. ஸோ ஒரு ஒரு யங் ஆன்சர்னு எடுத்துட்டோம்னா இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்குல்ல, ஆக்சுவலா இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் வந்து எந்த செல்ஸால ஆயிருக்கு? இட் இஸ் ஃபில்டு வித் எ மாஸ் ஆஃப், மாஸ் குரூப். இங்க பாத்தியா? ஸோ இங்க குரூப்பா இருக்குல்ல, இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா தெரியும், குரூப்பா மாஸா இருக்குல்ல. ஸோ மாஸ் ஆஃப் எப்படி இருக்கு? ஒன்னோட ஒண்ணு ரொம்ப காம்பாக்டா நெருக்கமா அரேஞ்ச் ஆயிருக்காங்க. அதுவும் அவங்க பார்க்க எப்படி இருக்காங்க? ஒரே மாதிரி இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் ஹோமோஜீனஸ். அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய டிஷ்யூக்கு பேர் என்னது? மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. ஸோ மெரிஸ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்கக்கூடிய செல்ஸ்க்கு என்ன பவர் இருக்கும்? யாருக்காவது தெரியுமா? தெரியலையா? நானே சொல்லிடட்டுமா? ஏமா யாரும் கமெண்ட் பண்ணுனீங்கன்னா எனக்கு இங்க தெரியல, போர்டுல வியூ ஆகல.
ஸோ அதனால முடிஞ்ச அளவு வாய்ஸ் மெசேஜ் பண்ற மாதிரி பாருங்க. சரி, ஓகே. ஸோ அப்போ மெரிஸ்டம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா இட் இஸ் த ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ். அந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் என்ன ஆகும், ஆக்டிவா டிவைட் ஆகக்கூடிய பவர் வந்து அவங்களுக்கு இருக்கும். அப்போ ஒவ்வொரு மைக்ரோஸ்பொராஞ்சியமே எதனால ஃபில்ட் ஆயிருக்கு, இட் இஸ் மேட் அப் ஆஃப் எ காம்பாக்ட்லி அரேஞ்ச் ஹோமோஜீனஸ் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவால இருக்கு. அந்த டிஷ்யூக்கு பேர் தான் என்னது, இட் இஸ் த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. அந்த டிஷ்யூக்கு பேர் என்னது, இட் இஸ் த ஹோமோஜீனஸ் டிஷ்யூ. ஆக்சுவலா இதுக்கு பேர் என்னது, ஆக்சுவலா இட் இஸ் த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ. இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ தான், இதுல இருந்துதான் எனக்கு எது டெவலப் ஆகுதான், ஆக்சுவலா மைக்ரோஸ்போர் மதர் செல் டெவலப் ஆகும். இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் தான் ஃபர்தரா எனக்கு மைக்ரோஸ்பொராஞ்சியமா டெவலப் ஆகும். இதெல்லாம் நம்ம அடுத்து படிப்போம். சரி, அது எப்படி வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு எல்லாம். பட் இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ, சரியா, மைக்ரோஸ்பொராஞ்சியம். தென் தேர்ட் ஒன் என்னது, கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூங்கிறது என்னது, இது வந்து ஒரு ஸ்டெரைல், நாட் அ ஃபர்டைல். மெயினா ரீப்ரொடக்ட் parenchyma cells. இவங்களுடைய மெயின் வேலை என்னது, which connects the two lobe of the anther. இவங்க ஒரு லோபு அண்ட் இவங்க ஒரு லோபு, இந்த ரெண்டு லோபையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வேலை தான் யாரு பாக்குறாங்க, இந்த கனெக்டிவ் டிஷ்யூ வந்து பாக்குறாங்க. சரியா? ஸோ அதுதான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க என்ன ஒரு டயக்ராம் வியூல கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணுவோம். ஓகே, இப்ப 4 லேயர்ஸ் பார்த்தோம்ல, இந்த 4 லேயர்ஸ் உடைய ஃபங்க்ஷன் அதுதான் வந்து அடுத்து உனக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க பார்க்க எப்படி இருக்காங்க, அது வால்ல, அதாவது நாட் ஓன்லி ஆந்தர் வால், இதுல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் அதனுடைய பிளாய்டி எப்படி இருக்கு. ஸோ பிளாய்டி அப்படின்னா என்னது, என், அதாவது ஹாப்ளாய்டா இருக்காங்களா, இல்ல 2n டிப்ளாய்டா இருக்காங்களா, இல்ல பாலிப்ளாய்டா இருக்காங்களா, அப்படிங்கிறது எல்லாமே இந்த லெசன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இந்த வால் லேயர்ஸ்ல இருக்கக்கூடியதுல எபிடெர்மிஸ், எண்டோதீஷியம், மிடில் லேயர், இவங்க எல்லாருமே டிப்ளாய்டு கண்டிஷன்ல இருப்பாங்க. அதனாலதான் நான் 2n அப்படின்னு போட்டிருப்பேன். ஆனா டபிட்டம்ல மட்டும் என்னது, இட் இஸ் பாலிப்ளாய்டு இன் கண்டிஷன், இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ இதுல இந்த எபிடெர்மிஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இந்த எபிடெர்மிஸ் வந்து பார்க்க எப்படி இருக்காங்க, ஒரு சிங்கிள் லேயரா தான் இருக்காங்க. இந்த இமேஜ் வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன் பாரு, சிங்கிள் லேயரா தான் பிரசன்ட் ஆயிருக்காங்க. அப்போ எபிடெர்மிஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இட் இஸ் சிங்கிள் லேயர். ஒன் செகண்ட். அப்போ எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் a சிங்கிள் லேயர். இவங்க தான் என்னது, அவுட்டர் மோஸ்ட் லேயர். இவங்களுடைய மெயின் வேலையே என்னது, அந்த உள்ள இருக்கக்கூடிய போலன் சாக் இருக்குல்ல, அந்த போலன் சாக்குக்கு ஒரு ப்ரொடக்ஷனை கொடுக்கறதே இந்த எபிடெர்மிஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் என்னது, எண்டோதீஷியம். இந்த எண்டோதீஷியம் எத்தனை லேயர் தான், இட் இஸ் a சிங்கிள் லேயர். இவங்க எதுக்குள்ள இருப்பாங்க, எதுக்குள்ள இருப்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க எபிடெர்மிஸ் அப்படின்னா இவங்களுக்கு உள்ள இருக்கிறவங்க யாரு, இட் இஸ் த எண்டோதீஷியம். இவங்க எபிடெர்மிஸ் அப்படின்னா இவங்க எண்டோதீஷியம். இந்த எண்டோதீஷியம்க்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு 2 ரோ வந்து யாரு, இட் இஸ் த மிடில் லேயர். அப்ப இந்த எண்டோதீஷியம் உடைய அவங்க வந்து என்ன பிரசன்ட் ஆயிருப்பாங்க அதுல அப்படின்னா, இது கண்டெயின் சம் ஆல்பா செல்லுலோசிக் ஃபைப்ரஸ் பேண்ட்ஸ் வந்துட்டு அங்க பிரசன்ட் ஆயிருக்கும். சரியா? இம்பார்ட்டன்ட். அதுல என்ன என்ன பேண்ட் என்ன மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கும்னா, இந்த உங்களுடைய புக்ல வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து இப்படி ஒரு கோடு மாதிரி ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. சரியா? நீ என்சிஆர்டியை பார்த்தீங்கன்னாலும் உனக்கு தெரியும். அதுக்கு பேர் என்னது, இட் இஸ் மேட் அப் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் செல்ஸ். அதுக்கு பேர் ஆல்பா செல்லுலோசிக் ஃபைப்ரஸ் பேண்ட்ஸால ஆயிருக்கும், அப்படியே இன்னர் வால். ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷனே என்னன்னா, எனக்கு ஒரு ஆன்சர் வந்து டெகிசன்ஸ் ஆகணும். சரியா? எனக்கு வந்து வெடிக்கணும். டெகிசன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு வெடிக்கிறது, ஓப்பன் ஆகுறது, ஸ்பிளிட் ஆகுறது. அப்போ எனக்கு அங்க அந்த டியூ டு அவருடைய ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர்னால, இப்போ வாட்டர் கண்டென்ட் அந்த மாதிரி சில இதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த ஆன்சர் என்ன பண்ணணும்,
டெகிசன் ஸ்பிளிட் ஆகணும், ஓப்பன் ஆகி எனக்கு அதுக்குள்ள இருந்து போலன் கிரெயின்ஸ் ரிலீஸ் ஆகுறதுக்கு யார் இங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க? எண்டோதீஷியம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. சரியா? எண்டோதீஷியம் என்ன பண்றாங்க? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. அடுத்து தேர்ட் ஒன் என்னது? மிடில் லேயர். இவங்க மோஸ்ட்லி எத்தனை செல்ஸ் எல்லாம் இருப்பாங்க? 2 to 3 செல்ஸ், 3 லேயர்ஸ் வந்து இருப்பாங்க. எண்டோதீஷியம்க்கு உள்ள பிரசன்டா இருப்பாங்க. தென் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஸ் கால்ட் as எபிமெரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எபிமெரல்னா என்னது? இந்த செல்ஸ், அதாவது இந்த மிடில் லேயர் செல்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க கொஞ்ச நாள் மட்டும்தான் இருப்பாங்க. ரொம்ப ஷார்ட் லிவ்ட் அப்படின்னு அர்த்தம் எபிமெரல் அப்படின்னா. ஸோ அது மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம், அதாவது எனக்கு ஆன்சர் மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடும்? மிடில் லேயர் அழிஞ்சு போயிடும். அதான் டீஜெனரேட். சரியா? அழிஞ்சு போயிடும். சரி, இவங்க வந்து மிடில் லேயர். அதுக்கப்புறம் டபிட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஒரு ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ இருக்கு. அந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூல இருந்தா எனக்கு வந்து ஒரு மைக்ரோஸ்போர் மதர் செல் ஃபார்ம் ஆகுது. இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்ல இருந்தா எனக்கு மைக்ரோஸ்பொராஞ்சியம் ஃபார்ம் ஆகுதுன்னு எல்லாம் பார்த்தோம். அப்போ இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ இருக்குல்ல, இதை சுத்தி ஒரு இருக்கக்கூடிய ஒரு இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஆன்சர் வால் தான் யாரு? டப்பிட்டம். எக்ஸாம்பிள் இந்த டப்பிட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இதுல இருக்கக்கூடிய செல்ஸ் எப்படி இருப்பாங்க? ரொம்ப டென்ஸ், அதிகமான சைட்டோபிளாசம், அடர்த்தியான சைட்டோபிளாசம் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு டிஎன்ஏ கான்டென்ட் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. சரியா? மோர் தென் 1 நியூக்ளியஸ் வந்து உள்ள பிரசன்ட் ஆயிருக்கும். ஆனா இங்க என்ன என்ன நடந்திருக்காது? சைட்டோகைனசிஸே நடந்திருக்காது. ஜஸ்ட் கேரியோகைனசிஸ் மட்டும்தான் என்ன இருக்கும்? நடந்திருக்கும். சரியா? என்ன அங்க நடக்கல? எந்த ஒரு வால் ஃபார்மேஷனும் இல்ல. அப்ப இங்க வந்து கேரியோகைனசிஸ் மட்டும்தான் நடந்திருக்கு. சைட்டோகைனசிஸ் என்ன ஆகல? அங்க நடக்காது. இட்ஸ் a failure of the cytokinesis. அப்போ இவங்களுடைய மெயின் ரோல் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ப்ரொவைட் நரிஷ்மெண்ட் டு த டெவலப்பிங் போலன் கிரெயின். ஏன்னா எனக்கு உள்ள டெவலப் ஆகக்கூடிய போலன் கிரெயினுக்கு ஃபுட் வேணும்ல, அந்த ஃபுட்டை வந்து யாரு ப்ரொவைட் பண்ணுவாங்க? டபிட்டம் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ இந்த எபிடெர்மிஸ், எண்டோதீஷியம், மிடில் லேயர், இந்த 3 வால் லேயர்ஸுமே வந்துட்டு என்னது? உங்களுடைய மெயின் ரோலே என்னது? கிவ் ப்ரொடக்ஷன். சரியா? ப்ரொடக்ஷன். அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன வந்து ஆங்கரை வந்து டெகிசன்ஸ் பண்றதுக்கு, ஸ்பிளிட் பண்றதுக்கு, ஓப்பன் பண்றதுக்கு எனக்கு இந்த லேயர்ஸ் வந்து இட் பிளேஸ் அ மெயின் ரோல். சரியா? இந்த லேயர்ஸ் வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே. இப்ப அடுத்த கான்செப்ட் என்ன படிக்கணும்? மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். அப்ப மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன? இதுல ஆன்சர் இருக்கு. மைக்ரோஸ்போர். அப்போ எனக்கு என்ன ஃபார்ம் ஆகணும்? ஃபார்மேஷன் ஆஃப் த மைக்ரோஸ்போர். எதுக்கு உள்ள ஃபார்ம் ஆகணும்? மைக்ரோஸ்பொராஞ்சியம்க்கு உள்ள இருந்து எனக்கு என்ன ஃபார்ம் ஆகணும்? மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகணும். சரியா? அது எதுல இருந்து இந்த மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகணும்? போலன் மதர் செல். சரியா? அதே மாதிரி இன்னொன்னு ஞாபகத்துல வச்சுக்கணும். போலன் மதர் செல் அப்படிங்கறத பிஎம்சி அப்படின்னு நான் ஷார்ட் ஃபார்ம்ல என்னுடைய நோட்ஸ்ல வந்து கீழே மென்ஷன் பண்ணிருப்பேன். அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ போலன் மதர் செல். அதே மாதிரி இந்த போலன் மதர் செல்ல இன்னொன்னு வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா மைக்ரோஸ்போர் மதர் செல், எம்எம்சி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்னது? அப்ப மைக்ரோஸ்போர் மதர் செல்னாலும் சரி, போலன் மதர் செல்னாலும் சரி, இல்ல மைக்ரோஸ்போரோசைட், இது மூணுமே ஒரே டெர்மினாலஜி தான். புரியுதா? சோ இதை நான் எப்படி பண்ணுவேன்னா, ஒன்னு பிஎம்சின்னு யூஸ் பண்ணிருப்பேன், இல்ல எம்எம்சி அப்படின்னு யூஸ் பண்ணிருப்பேன். அப்ப மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு மைக்ரோஸ்பொராஞ்சியம்க்கு உள்ள எப்படி மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகுது? எதுல இருந்து ஃபார்ம் ஆகுது? ஒரு மைக்ரோஸ்போர் மதர் செல்ல இருந்து எனக்கு மைக்ரோஸ்பொராஞ்சியம்குள்ள மியாசிஸ் ப்ராசஸ் நடந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற ப்ராசஸ பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? இட் இஸ் அ மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். சரியா? இப்ப இந்த டயக்ராம பாரு. இது வந்து என்னது? இட் இஸ் ஆன்சர். சரியா? இப்ப நான் கிராஸ் செக்ஷன் எடுத்து வச்சிருக்கேன். இதை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது எனக்கு மைக்ரோஸ்போர் மதர் செல் வந்து தெரியும். ஆனா இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் எந்த செல்லுல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கும்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூஸ்ல இருந்து தான் எனக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் ஃபார்ம் ஆயிருக்கும். சரி, அப்போ இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் இதுதான் ஃபர்தரா எனக்கு மைக்ரோஸ்பொராஞ்சியமா வந்து ஃபார்ம் ஆகணும். அப்போ நான் இந்த ஒரு மைக்ரோஸ்போர் மதர் செல்ல மட்டும் நான் இப்போ வந்து எடுக்கிறேன் தனியா. இப்போ
அப்போ இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்ல இருந்து எனக்கு மியாசிஸ் ப்ராசஸ் நடக்குது. மியாசிஸ் ப்ராசஸ் நடந்து எனக்கு என்ன ஆகுது, இதுல இருந்து மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகுது. அந்த மைக்ரோஸ்போர் எத்தனை செல்ஸால இருக்கு? இட் இஸ் மேட் ஆஃப் 4. அதனால இட் இஸ் a மைக்ரோஸ்போர் டெட்ராட். இந்த ப்ராசஸ் இது வரைக்கும் இந்த ப்ராசஸ பத்தி பாக்குறதுக்கு பேர் தான் என்னது? இட் இஸ் a மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். சரியா? சோ இப்போ இந்த டயகிராம தான் நான் அப்படியே என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு 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 ஃப்ளோல வந்து கீழே வந்து உனக்கு மென்ஷன் பண்ணிருப்பேன். சரியா? இந்த என்சிஆர்டி லைன்ல வந்துட்டு இந்த லைன்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். பட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த லைன்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். எப்படி? ஒரு மெச்சூர் ஆன்தர் இருக்காங்க. இந்த மெச்சூர் ஆன்தருக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ இருக்கு. அந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ என்ன கண்டிஷன்ல இருக்கு? இட் இஸ் டிப்ளாய்டு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் டிப்ளாய்டு. ஆக்சுவலா அவங்க வந்து ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ் நான் சொன்னேன் ஆல்ரெடி. அதனாலதான் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம்குள்ள ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ வந்து இருக்கு. இதுல ஒவ்வொரு செல்ஸ் ஈச் செல்ஸ் ஆஃப் ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ எனக்கு எப்படி ஆக்ட் ஆகுது? இட் ஃபங்க்ஷன் அஸ் த மைக்ரோஸ்போர் மதர் செல்லா ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த ஒரு மைக்ரோஸ்போர் மதர் செல்ல மட்டும் நான் எடுக்கிறேன் தனியா. அவங்களும் எப்படி இருக்காங்க? இட் இஸ் டிப்ளாய்டு கண்டிஷன்ல இருக்காங்க. இதனுடைய கண்டினியூட்டி தான் அடுத்துல இருக்கு. அப்போ அந்த ஒரு மைக்ரோஸ்போர் மதர் செல் ஃபர்தரா நான் என்ன ஆகணும்னு சொல்லியிருக்கேன்? மியாசிஸ் நடக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ இந்த மியாசிஸ் நடக்குது அப்படின்னாலே அதுக்கு பேர் என்ன? மியாசிஸ் அப்படின்னாலே இட் இஸ் a ரிடக்ஷனல் டிவிஷன். சார் நீ ஆல்ரெடி செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் லெசன் வந்து நடத்துவாங்க. ஸோ அதுல வந்து சார் டீட்டெயிலா சொல்லுவாங்க மைட்டோசிஸ்னா என்ன, மியாசிஸ்னா என்ன அப்படின்ட்டு எல்லாம். ஸோ மியாசிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் a ரிடக்ஷனல் டிவிஷன். சரி, ஆனா மைட்டோசிஸ் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அந்த ஒரு மைக்ரோஸ்போர் மதர் செல் ரிடக்ஷன் டிவிஷன் நடந்து, அதாவது மியாசிஸ்ல இன்வால்வ் ஆகி எனக்கு அந்த மைக்ரோஸ் என்ன ஃபார்ம் பண்ணுது? இட் வில் ஃபார்ம் த மைக்ரோஸ்போர் டெட்ராட ஃபார்ம் பண்ணுது. அப்போ அந்த மைக்ரோஸ்போர் டெட்ராட் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல எத்தனை மைக்ரோஸ்போர், ஏன் அந்த மைக்ரோஸ்போர் டெட்ரான்னு சொல்றாங்க? அந்த மியாசிஸ் நடந்து எனக்கு 4 மைக்ரோஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆனால் எனக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த 4 மைக்ரோஸ்போருடைய பிளாய்டி கண்டிஷன் எப்படி இருக்கும்? ஹாப்ளாய்டா இருப்பாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ, மைக்ரோஸ்போர் மதர் செல், இவங்க எல்லாமே டிப்ளாய்டா இருக்காங்க. ஏன்னா இங்க மியாசிஸ் நடந்துருச்சு, இங்க ரிடக்ஷனல் டிவிஷன் நடந்துருச்சு. அப்ப 2n அப்படிங்கிறது என்னவா ரெடியூஸ்ட் ஆகும்? என்ன எனக்கு ரெடியூஸ்ட் ஆகும். அப்ப அதுல இருந்து எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? மைக்ரோஸ்போர் 4 மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகுது. அதுல ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த 4 மைக்ரோஸ்போரும் இட் இஸ் ஹாப்ளாய்ட் இன் நேச்சர். அப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த மைக்ரோஸ்போர் தான் எனக்கு எதை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கேன்? போலன் கிரெயினை ஃபார்ம் பண்ணுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த போலன் கிரெயினை தான் இட் இஸ் கால்ட் அஸ் a மேல் கேமிட்டோஃபைட். அப்போ இந்த ஒவ்வொரு மைக்ரோஸ்போர்ல இருந்து வரக்கூடிய போலன் கிரெயினுடைய பிளாய்டி என்ன கண்டிஷன்ல இருக்கும்? ஹாப்ளாய்டா இருப்பாங்களா, டிப்ளாய்டா இருக்காங்களா, இல்ல பாலிப்ளாய்டா இருப்பாங்களா? ஹாப்ளாய்டு. என்னமா ஹாப்ளாய்டா இருக்காங்களா? ஆமா, கரெக்ட். அப்போ ஏன்னா என்னுடைய மைக்ரோஸ்போர் என்னது? இட் இஸ் ஹாப்ளாய்டு கண்டிஷன். அப்ப அதுல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய போலன் கிரெயின் வந்து என்னது? இட் இஸ் ஹாப்ளாய்டு இன் கண்டிஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எனக்கு அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து போலன் கிரெயின் ஃபார்ம் ஆகி எனக்கு ஆன்சர் வந்து மெச்சூர் ஆகுது. அப்ப எனக்கு ஆன்சர் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் அங்க டீஹைட்ரேஷன் நடந்து எனக்கு என்ன ஆகுது? ஒவ்வொரு மைக்ரோஸ்போர்ஸும் என்ன ஆகுது? தனித்தனியா டிசோசியேட் ஆகி எனக்கு அந்த ஒவ்வொரு மைக்ரோஸ்போரும் ஃபர்தரா போலன் கிரெயின்ஸா டெவலப் ஆகுது. அப்போ அந்த ஒவ்வொரு மைக்ரோஸ்போராஞ்சியம்குள்ளயும் எவ்வளவு இருக்கலாம் நம்பர் மைக்ரோஸ்போர்ஸ்? எவ்வளவு வேணாம், செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்போர்ஸ் அல்லது போலன் கிரெயின்ஸ் வந்து என்ன ஆகும்? ஃபார்ம்ட் ஆகி ஸோ எனக்கு என்ன ஆகும்? ஒரு கட்டத்துல அந்த ஆன்சர் டெகிசன்ஸ் ஆகி ஸ்பிளிட் ஆகி ஓப்பன் ஆகி எல்லாமே ஒண்ணுதான் டெகிசன்ஸ் அப்படின்னா. சரி, ஓப்பன் ஆகி அதுக்குள்ள இருந்து எனக்கு போலன் கிரெயின் ரிலீஸ் ஆகும். இதுதான் வந்து என்னது? மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். அதுல ஒன் ஆஃப் த மெயின் பாயிண்ட் என்னன்னா கேலோஸ் அப்படின்னு. சரி, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கேலோஸ், இந்த கேலோஸ் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் a காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் காம்பவுண்ட். மெயினா வந்து எங்க ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் ரோலே பிளான்ஸ்ல வந்துட்டு நான் சொன்னேன் இந்த டெவலப் ஆகக்கூடிய மைக்ரோஸ்போர். மைக்ரோஸ்போர் அப்படிங்கிறது என்னது? ஒன்னும் இல்லை, இட் இஸ் a மேல் கேமிட். மைக்ரோ அப்படின்னாலே என்னது? மேல். அப்ப மெகா அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? ஃபீமேல மீன் பண்ணும்.
இதே கான்செப்ட் தான் அடுத்து எதுல படிப்போம், ஃபீமேல் கேமிட்டோஃபைட்னு படிப்போம். இந்த ஃபீமேல் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ மேல்னு பார்க்கும்போது மைக்ரோஸ்போர்னு பார்க்குறோமா, ஆனா ஃபீமேல் அப்படின்னு பார்க்கும்பொழுது மெகாஸ்போர் அப்படிங்கிற வார்த்தை பார்ப்போம். அப்போ இந்த மைக்ரோஸ்போருக்கும் இந்த மெகாஸ்போருடைய வால வந்து டெவலப் பண்றது யாரு அப்படின்னா இந்த கேலோஸ் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் தான். அப்ப எனக்கு மியாசிஸ் அப்ப எனக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் உள்ள வந்துடக்கூடாது. அதே மாதிரி எனக்கு நல்லபடியா வந்து போலன் டெவலப் ஆகணும். இது எல்லாத்துக்குமே இந்த கேலோஸ் அப்படிங்கிற இந்த கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த கேலோஸ்ல பர்டிகுலரா β1,3 குளுக்கான் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் தான் வந்து இந்த மைக்ரோஸ்போரோசைட்ஸ் இருக்காங்கல்ல, இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னேன், போலன் மதர் செல், அப்படி இல்லைன்னா மைக்ரோஸ்போர் மதர் செல். ஸோ அப்போ மியாசிஸ் அப்ப எனக்கு மைக்ரோஸ்போர் மதர் செல்லுல அந்த வாலை சுத்தி எந்த கேலோஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், β1,3 குளுக்கான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்ப எனக்கு மியாசிஸ் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய வால் என்ன ஆகணும், சில கேலேஸ் என்சைம் ஆக்டிவிட்டி உள்ள நடந்து, சரியா, உள்ள நடந்து எனக்கு என்ன ஆகணும், அது ஸ்ப்ளிட் ஆகணும், சரியா. ஸோ அதுல இருந்து என்ன ஆகணும், ஃப்ரீயா மைக்ரோஸ்போர்ஸ் வந்துட்டு போலன் சாக்ல வந்துட்டு ரிலீஸ் ஆகணும். ஸோ மெயினா இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட், இந்த கேலோஸை வந்து யார் செக்ரீட் பண்றாங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வால்ல டப்பிட்டம் பார்த்தோமா, இந்த டப்பிட்டம் தான் செக்ரீட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு என்னுடைய அதே ஆன்சர்ல இருக்கக்கூடிய, அதாவது அதே போலன் கிரெயின் அதே பிளான்ட்ல இருக்கக்கூடிய அதோட ஓன் ஸ்டிக்மால பட்டு என்ன ஆயிடக்கூடாது, ஜெர்மினேட் ஆகக்கூடாது. ஸோ அந்த கண்டிஷனுக்கு பேர் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அந்த போலன் அது என்ன பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணணும். அப்ப அந்த போலன் ரிஜெக்ஷனுக்கு வந்து எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா இந்த கேலோஸ் வந்துட்டு இது பிளேஸ் அ மெயின் ரோல், சரியா. ஸோ இது வந்து என்னன்னா கேலஸை பத்தின ஒரு 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா கேபிட்டம் செக்ரேட் பண்றாங்க, என்ன காம்பவுண்ட் வந்து அங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கும், உங்களுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சரி, இதோட என்ன ஆயிடுச்சு, மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இந்த இது வரைக்கும் நம்ம வந்து இப்ப பார்த்துட்டோம், இந்த 4 இது ஃபார்ம் ஆகும், சரி. அதாவது மைக்ரோ ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆவாங்க, இதுல இருந்து ஃபர்தரா எனக்கு போலன் கிரெயின் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கான்செப்ட அடுத்து இப்ப பார்ப்போம், எப்படி எனக்கு ஒரு நல்ல போலன் கிரெயின் டெவலப் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். சரி, இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் எனக்கு 4 மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆவாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த 4ல ஒரு மைக்ரோஸ்போரை தான் நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சரி, இப்போ எனக்கு அடுத்து என்ன ஆகும்னா இங்க வேக்குலேஷன் ஃபார்ம் ஆகணும். வேக்குலேஷன் எனக்கு ஃபார்மேஷன் ஆஃப் சம் வேக்யூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு இங்க என்ன நடக்கணும், மைட்டாசிஸ் நடக்கணும்னு சொன்னேன்னா, மைட்டாசிஸ் இந்த இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும், எனக்கு 4 மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து எனக்கு மைட்டாசிஸ் நடக்கணும். மைட்டாசிஸ் நடந்தாதான் எனக்கு அடுத்து என்ன ஆகும், அதுல இருந்து போலன் கிரெயின் ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலி இந்த ஸ்டேஜை தான் நான் அடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதான் இங்க நடக்குது. அப்போ எனக்கு மைட்டாசிஸ் நடக்கும் பொழுது எனக்கு அங்க என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷன் எல்லாம் இருக்குமா. ஸோ இதான் நீ என்ன பண்ணுவேன், மைட்டாசிஸ் மியாசிஸ் அப்படிங்கிறது நானாஃபேஸ் ப்ரோஃபேஸ் டீலோஃபேஸ்ங்கிற கான்செப்ட் வந்து படிப்பேன். அப்ப இங்க மறுபடியும் ஒரு ஏசிமெட்ரிக் ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆகி எனக்கு இங்க என்ன ஆயிடுச்சு, 2 செல்லா, ஐ மீன் ஒரு நியூக்ளியஸ் வந்து எப்படி ஆயிடுச்சு, 2 செல்லா பிரிஞ்சிருச்சு. ஸோ அதுல மேல இருக்கக்கூடிய பெரிய செல்லுக்கு பேர் என்னது, இட் இஸ் த வெஜிடேட்டிவ் செல். அண்ட் கீழே இருக்கிற சின்ன செல்லுக்கு பேர் என்னது, இட் இஸ் த ஜெனரேட்டிவ் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இட் இஸ் த அப்ப அந்த மைக்ரோஸ்போர் எனக்கு மெச்சூர் ஆகி எனக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த 2 செல்டு போலன் கிரெயினை ஃபார்ம் பண்ணணும். ஸோ 2 செல்டு போலன் கிரெயின்னா ஒன்றும் இல்லை, ஒன்று வெஜிடேட்டிவ் செல்லும் பிளஸ் ஜெனரேட்டிவ் செல். இந்த கண்டிஷன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் போலன் கிரெயின் ஃபார்ம் ஆகணும். ஸோ திஸ் இஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் த போலன் கிரெயின். சரி, ஓகே. இப்போ எனக்கு போலன் கிரெயின் டெவலப் ஆயிடுச்சு. இப்போ இந்த போலன் கிரெயின் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா போலன் கிரெயினை பத்தி நம்ம பார்க்கணும். இந்த போலன் கிரெயினுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆல்ரெடி சொன்னேன், எதை வந்து மேல் கேமிட்டோஃபைட்னு சொல்லுவோம், போலன் கிரெயினை தான் வந்து மேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, போலன் கிரெயின் தான் என்ன சொல்லுவோம், மேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போலன் கிரெயின் எப்படி இருப்பாங்க, இட் இஸ் ஹாப்ளாய்டு இன் நேச்சர். மறந்துடக்கூடாது, மைக்ரோஸ்போர்ஸும் இந்த மைக்ரோஸ்போர்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய போலன் கிரெயினும் இட் இஸ் ஹாப்ளாய்டு இன் கண்டிஷன் விச் ரெப்ரசன்ட் அஸ் த மேல் கேமிட்டோஃபைட். இப்போ இந்த எல்லா போலன் கிரெயின்ஸுமே வந்து எல்லா ஸ்பீஷிஸ்லயும் ஒரே மாதிரி இருக்குமா, இருக்காது.
அதோடைய ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதோடைய சைஸ், ஷேப், கலர், டிசைன் இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்கும் மாறும். மோஸ்ட்லி அவங்க வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருப்பாங்க. அவங்களுடைய மைக்ரோமீட்டர் எவ்வளோ டயாமீட்டர்ல இருப்பாங்க, 25 to 50 வரைக்கும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 லேயர் வால்ஸால ஆயிருக்கு. சரியா? அந்த 2 லேயர் வால்ஸை சேர்த்து என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்போரோடோம். இம்பார்ட்டன்ட், ஸ்போரோடோம். ஸோ எந்த 2 லேயர்ஸை வந்து ஸ்போரோடோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு லேயருக்கு பேர் எக்ஸைன், அனதர் லேயருக்கு பேர் இன்டைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போலன் கிரெயின் இருக்குன்னா, இந்த வெளியில இருக்குல்ல, ஸோ வெளியில இருக்கிறது எக்ஸைன், உள்ள இருக்கக்கூடியது வந்து என்னது, இன்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது வந்து ஒவ்வொரு ஸ்பீஷிஸ்க்கு ஏற்ற மாதிரி அது போலன் கிரெயினுடைய சைஸ், ஷேப், ஸ்ட்ரக்சர் வந்து வேரி ஆகும். அதுதான் நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த இமேஜ்ல உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டீட்டெயிலா பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸைன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு போலன் கிரெயின்ல இட் இஸ் த ஹார்ட். சரி, அது மட்டும் இல்லாம ரொம்ப ரஃபா இருக்கிற ஒரு அவுட்டர் மோஸ்ட் கவரிங்க்கு பேர் தான் என்னது, இட் இஸ் த எக்ஸைன். இவங்க எப்படி இருப்பாங்க, மோஸ்ட்லி அவங்க வெளியில இருக்கிறதுனால ஒரு ப்ரொடக்ஷனுக்கு தான் மெயினா அவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அப்போ அவங்க கண்டிப்பா திக்கா இருக்கணும் அண்ட் டிஸ்கண்டினியூஸ். சில நேரம் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த போலன் கிரெயின்ல வந்துட்டு சில இர்ரெகுலர், இந்த ரவுண்ட் வந்து கொஞ்சம் இர்ரெகுலரா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரியா? ஸோ சில இடத்துல ஆப்சென்ட்டா இருக்கும் இந்த எக்ஸைன் பார்ட். அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸைன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டெயின் சம் ப்ராமினன்ட் அப்பர்ச்சர், ஒரு ஹோல் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஹோலுக்கு பேர் என்னது, ஜெர்ம் போர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குன்னா, இதான் வந்து ஜெர்ம் போர். போர்னாலே ஓட்டை, ஹோல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுலதான் ஆக்சுவலா என்ன இருக்காதுன்னா, இந்த ஜெர்ம் போர்ல எக்ஸைன் வந்து இருக்காது. அப்போ இந்த ஜெர்ம் போருடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து தான் என்ன ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குமா, எனக்கு ஆக்சுவலா ஒரு போலன் டியூபே ஃபார்ம் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது யாரு அப்படின்னா, இந்த ஜெர்ம் போர் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க், ஸ்போரோபொலினின். அப்ப இந்த எக்ஸைன் அப்படிங்கிறது எதனால ஆயிடுக்கு அப்படின்னா, இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்போரோபொலினால ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அது மட்டும் இல்லாம இதனுடைய பேட்டர்ன், அவுட்டர் பேட்டர்ன் வந்துட்டு அதோட டிசைன் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்பீஷிஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி பேட்டர்ன்ல இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்போரோபொலினின் அப்படிங்கிறது என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்மா, ஸ்போரோபொலினின். ஸோ இப்போ ஸ்போரோபொலின் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பயோபாலிமர். ஒரு லிவிங் ஆர்கானிசம்ல இருக்கக்கூடிய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாலிமர் தான் என்னது, இது ஸ்போரோபொலின். இதுதான் இருக்கிறதுலயே நம்முடைய யூனிவர்ஸ்ல ரொம்ப ஹார்டஸ்டான சப்ஸ்டன்ஸ். அது மட்டும் இல்லாம ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்கானிக் மெட்டீரியல். ஸோ எந்த ஒரு என்சைமுமே வந்துட்டு ஸ்போரோபொலினா அவ்வளோ சீக்கிரம் வந்து டீக்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் இந்த போலன் கிரெயின்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபாசில்ஸாவே வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. இந்த இந்த போலன் கிரெயின்ஸை பத்தி படிக்கிறதுக்குன்னே ஒரு ஸ்டடி இருக்கு. என்ன ஸ்டடி, யாருக்காவது தெரியுமா? ஸ்டடி ஆஃப் போலன் கிரெயின்ஸ்க்கு பேர் என்னது? பாலினாலஜி. சரியா? அது பேர் என்னது, பாலினாலஜி. ஸோ இந்த பாலினாலஜில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில செடிமெண்ட்ரி ராக்ஸ் இருக்குல்ல, சில ராக்ஸ்ல எல்லாத்துலயும் இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து அங்கங்க என்ன இருக்குமா, பல வருஷம், அதாவது 500 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு, அவ்வளோ வருஷத்துக்கு கூட என்ன இருக்கும் அந்த ராக்ல வந்து இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து டெபாசிட் ஆயிருக்கும். சரி, அதுக்கெல்லாம் யார் இங்க ரொம்ப மெயின் ஹெல்ப்ஃபுல் ரீசன், மெயின் ரீசன் யாரு, இந்த ஸ்போரோபொலின் தான். அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸைன்னால வந்துட்டு எவ்வளோ போதுமான ஹை டெம்பரேச்சர், ஆசிட் கண்டிஷன், ஆல்கலி, இது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியுதா, வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க், இந்த ஸ்போரோபொலின் வந்து ஆக்சுவலா இதை ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ப்ரிகர்சரா இருக்கிறது யாரு அப்படின்னா, இந்த டஃபீட்டம் தான். இந்த டஃபீட்டம் தான் அப்ப எதை சிந்தசிஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க, இந்த ஸ்போரோபொலினை சிந்தசிஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. சரியா? ஸோ இதான் வந்து என்னது, எக்ஸைன். ஸோ அதுக்கப்புறம் உள்ள இவங்களுக்குள்ள இருக்கக்கூடியது யாரு, இன்டைன். இவங்கதான் இன்னர் வால் ஆஃப் த போலன் கிரெயின். இவங்க உள்ள இருக்கிறதுனால ரொம்ப தின், ஸ்மூத் அண்ட் கண்டினியூஸா இருப்பாங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் பெக்டினால ஆயிடுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு உள்ள என்ன இருக்கும், சில சைட்டோபிளாசம் இருக்கும். இந்த சைட்டோபிளாசம் எதனால சரௌண்ட் ஆயிருக்கும், இட் இஸ் சரௌண்டட் பை த பிளாஸ்மா மெம்பரேன். அதுதான் உனக்கு இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த இமேஜ்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணிருக்கேன். எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன், அது எக்ஸ் தான் என்ன, ஆக்சுவலா எக்ஸைன்.
எக்ஸ் தான் யாரு எக்ஸைன். அப்போ இவங்க யாரு இன்டைன். சரி, இவங்க யாரு இன்டைன். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு போலன் கிரெயின் அப்படின்னா கண்டிப்பா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸைன்ல வந்து சில போர் இருக்கும்னு சொன்னேன். அந்த போருக்கு பேர் என்ன, ஜெர்ம் போர். இதுல இருந்தா எனக்கு என்ன ஆகும், போலன் டியூப் வந்து ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த போலன் கிரெயின். ஸோ அதற்கப்புறம் எனக்கு அப்போ இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம், எக்ஸைன், இன்டைன், சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசம்குள்ள ரெண்டு மெயினா வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. அப்ப எப்ப எனக்கு போலன் கிரெயின் வந்து மெச்சூர் ஆகுதோ அப்ப எனக்கு அங்க டூ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஒன் இஸ் வெஜிடேட்டிவ் செல், அனதர் ஒன் இஸ் ஜெனரேட்டிவ் செல். அப்ப இந்த வெஜிடேட்டிவ் செல்லுக்கு இன்னொரு பேர் என்னது, இட் இஸ் கால்ட் அஸ் a டியூப் செல். இதை வந்து மெயினா ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து இன்வால்வ் ஆகாது, அதாவது இது வந்து கேமிட் ஃபார்மேஷனுக்கு வந்து இன்வால்வ் ஆகாது. அதனால இட் இஸ் கால்ட் அஸ் a நான் ரீப்ரொடக்டிவ் செல். உங்களுடைய மெயின் அவங்க பார்க்க எப்படி இருக்காங்க, மட்டும் இல்லாம ஒரு இர்ரெகுலரான ஒரு நியூக்ளியஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும், வேக்யூல்ஸ் இருப்பாங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஹாப்ளாய்டிங் கண்டிஷன். அப்போ ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இந்த வெஜிடேட்டிவ் செல்லுடைய மெயின் ஃபங்க்ஷனே போலன் டியூப் ஃபார்மேஷன். போலன் டியூப் ஃபார்மேஷன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு செல் என்னது, ஜெனரேட்டிவ் செல். ஸோ இவங்க தான் மெயினா ரீப்ரொடக்ஷனுக்கு இன்வால்வ் ஆறாங்க. அதனால இட் இஸ் கால்ட் அஸ் ரீப்ரொடக்டிவ் செல். ரீப்ரொடக்ஷனுக்கு இன்வால்வ் ஆறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு மேல் கேமிட்ஸ் வந்து எதுல இருந்து தான் ஃபார்ம் ஆகுது, இந்த ஜெனரேட்டிவ் செல்லு தான் ஃபார்ம் பண்ணோம். அப்ப இவங்க பார்க்க ரொம்ப ஸ்மாலா இருக்காங்க. இட் வில் ஃப்ளோட்ஸ் இந்த சைட்டோபிளாசம் ஆஃப் த வெஜிடேட்டிவ் செல். சரியா, அது மட்டும் இல்லாம இங்க டென்ஸ் சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இதுவும் ஹாப்ளாய்டு கண்டிஷன்ல தான் பிரசன்ட் ஆயிருப்பாங்க. இவங்களுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன, எனக்கு மைட்டாசிஸ் நடந்து எனக்கு இதுல இருந்து ரெண்டு மேல் கேமிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு இந்த ஜெனரேட்டிவ் செல்லு தான் இட் பிளேஸ் அ மெயின் ரோல். சரியா, அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், ஷெட்டிங் ஆஃப் த போலன் கிரெயின். ஸோ ஷெட்டிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸோ மோஸ்ட் ஆஃப் த, அதாவது 60% ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்ல போலன் கிரெயின் எந்த ஸ்டேஜ்லயே ஷெட் ஆயிடும். ஷெட்னா என்ன அர்த்தம், கீழே விழுகிறது, சரி, உளுந்து போறது. சரி, அப்போ எந்த ஸ்டேஜ்ல போலன் கிரெயின் வந்து ஷெட் ஆகுமா, டூ செல்டு ஸ்டேஜ்லயே ஷெட் ஆயிடுமா. சரியா, என்னது அந்த டூ செல்டு ஸ்டேஜ்னா யாரு, ஒன் இஸ் வெஜிடேட்டிவ் செல், ஜெனரேட்டிவ் செல். ஆன்சருக்குள்ள இந்த டூ செல்டு ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும், கீழே உதிர்ந்துரும். ஸோ உதிர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆக்சுவலா எனக்கு இங்க என்ன ஃபார்ம் ஆயிருக்கணும், இந்த ஜெனரேட்டிவ் செல்ல வந்து எனக்கு ரெண்டு மேல் கேமிட்ஸை ஃபார்ம் பண்ணிருக்கணும் ஆன்சருக்குள்ளேயே. ஆனா மோஸ்ட் ஆஃப் த ஆஞ்சியோஸ்பர்ம்ல என்ன ஆயிடும், இந்த டூ செல்டு ஸ்டேஜ்லயே இந்த போலன் கிரெயின் கீழே விழுந்துரும். அப்போ எனக்கு இங்க ஆஃப்டர் டெவலப்மெண்டோட என்ன ஆயிருமா, எனக்கு போலன் கிரெயின் கீழே விழுந்துருது. அப்ப மிச்சம் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து எங்க நடக்கும், அந்த போலன் கிரெயின் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த போலன் கிரெயின் பாலினேஷன் நடந்து எனக்கு என்ன ஆகணும், இன்னொரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டிக்மால போய் அது அது வந்து என்ன ஆகணும், விழணும். அப்போ அது டூ செல்டு ஸ்டேஜ் வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, இங்க வந்து விழுந்துட்டு ஃபர்தரா எனக்கு இந்த ஜெனரேட்டிவ் செல்ல இருந்து என்ன ஃபார்ம் ஆகணும், ரெண்டு மேல் கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகணும்ல. இந்த ரெண்டு மேல் கேமிட் வந்து எதுல இருந்து ஃபார்ம் ஆகுதா, இந்த ஸ்டிக்மாவை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஆஃப் தி டெவலப்மெண்ட் வந்து எனக்கு ஸ்டிக்மால வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது மெஜாரிட்டி 60% ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஆனா ரிமைனிங் ஸ்பீஷிஸ் இருக்குல்ல, ரிமைனிங் ஒரு 40% மட்டும் என்ன ஆகுதுன்னா, எனக்கு டூ செல்டு ஸ்டேஜ்ல அது கீழே விழுகலையாம். எனக்கு டூ செல்டு ஸ்டேஜ் ஃபார்ம் ஆகி அதுல இருந்து ஆனதுக்கு அப்புறம் அப்புறம் தான் எனக்கு என்ன ஆகுதா, அந்த போலன் கிரெயின் கீழே விழுந்து எனக்கு அடுத்து ஸ்டிக்மாவை போய் ரீச் ஆகுது. அப்போ அந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன, த்ரீ செல்டு ஸ்டேஜ். ஏன் த்ரீ செல்டு ஸ்டேஜ்னு சொல்றாங்க, டூ செல்டு ஸ்டேஜ்னா ஜெனரேட்டிவ் செல்லும் வெஜிடேட்டிவ் செல் ஸ்டேஜ்ல வந்து உதிர்ந்து போறது. ஆனா த்ரீ செல்டு ஸ்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம், அதாவது இது வெஜிடேட்டிவ், இது ஜெனரேட்டிவ், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகணும், இந்த வெஜிடேட்டிவ் செல்லு, இந்த ஜெனரேட்டிவ் செல் எனக்கு ரெண்டு மேல் கேமிட்ஸை ஃபார்ம் பண்ணணும். சில போலன் கிரெயின் 40% வந்து இந்த த்ரீ செல், இப்ப இவங்க ஒரு செல்லு, சரியா, இவங்க எத்தனை செல் இருக்காங்க, இவங்க ரெண்டு செல், அப்ப மொத்தம் இங்க எத்தனை செல்லு, த்ரீ செல்டு ஸ்டேஜ்ல தான் அது
கீழேயே விழுகும். சில இதுல சில 40% ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு பாலினேஷன் நடக்கணும். அப்போ இந்த பாலினேஷன் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகணும், அதாவது போஸ்ட் பாலினேஷன் டெவலப்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். என்னது, இப்போ இங்கே வெஜிடேட்டிவ் செல் இருக்கு, இங்கே ஜென்ரேட்டிவ் செல் இருக்கு, ஜெர்ம் போர் வழியா எனக்கு என்ன ஆகணும், ஒரு போலன் டியூப் ஃபார்ம் ஆகி எனக்கு என்ன ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் என்ன பண்ணிருக்கேன், 60% ஆஞ்சியோஸ்பர்முக்கான இந்த கண்டென்ட்டுக்கான டயக்ராம் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு இங்க என்ன ஆயிடுது, டூ செல்டு ஸ்டேஜ்லயே அந்த போலன் வந்துட்டு கீழே உழுந்துருதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அது ஸ்டிக்மாவை போய் ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அது ஃபர்தரா என்ன பண்ணும், இந்த போலன் டியூப்ல 2 மேல் கேமிட்ஸையும் வெஜிடேட்டிவ் செல்லும் இந்த போலன் டியூப்ல வந்து ஃபார்ம் ஆவாங்க. ஸோ இதான் வந்து என்னது, இது இஸ் போஸ்ட் பாலினேஷன் டெவலப்மெண்ட். சரியா? ஸோ இப்போ எனக்கு பாலினேஷன் நடந்துருச்சு. பாலினேஷன் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்தரா அந்த போலன் கிரெயின் வந்து எப்படி இருக்கா, ஆக்சுவலா அது டூ செல்டு ஸ்டேஜ்லயே உதிர்ந்துருச்சு, ஷெட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் இம்மெச்சூர் மேல் கேமிட்டோஃபைட். அப்போ ஃபர்தரா எனக்கு என்ன ஆகணும், இந்த போலன் கிரெயின் எனக்கு கார்பனுடைய அந்த ஸ்டிக்மா இருக்குல்ல, இந்த ஸ்டிக்மால போய் விழுந்து இந்த டூ செல்டு ஸ்டேஜ் என்ன ஆகுது, மாய்ஸ்சர், அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர், ஸ்டிக்மால இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட், இது எல்லாத்தையும் அந்த போலன் அப்சர்வ் பண்ணிட்டு உள்ள இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் அங்க இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகுது, அங்க அந்த லேயர்ல சில ப்ரெஷர் வந்து ஏற்பட்டு அந்த இன்டெயினை விட்டு என்ன ஆகுது, அந்த ஜாம் போர் இருக்குல்ல, அந்த ஜாம் போரை விட்டு இன்டெயின் வந்து என்ன ஆகுது, உள்ள இருந்து வெளியில என்ன ஆகுது, அப்படியே பிஞ்சுட்டு வந்து ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. அந்த டியூபுக்கு பேர் தான் என்னது, இது போலன் டியூப். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் அப்படி போலன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் உள்ள யார் என்டர் ஆறாங்க, வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் உள்ள என்டர் ஆறாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஸ்பிண்டில் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த ஜெனரேட்டிவ் செல்லு அடுத்து என்டர் ஆறாங்க. இந்த ஜெனரேட்டிவ் செல்லு திருப்பி மைட்டோசிஸ் நடந்து திருப்பி எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணுதா, 2 நான் மொட்டைல் மேல் கேமிட்ஸ எனக்கு ஃபார்ம் பண்றாங்க. அப்ப இந்த மேல் கேமிட்டோஃபைட் வந்து என்னது, இட் இஸ் 3 செல்டு ஸ்ட்ரக்சர். அப்போ அதுல ஒரு வெஜிடேட்டிவ் செல் இருக்காங்க அண்ட் 2 மேல் கேமிட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. அப்ப இந்த 2 மேல் கேமிட்டை தான் என்ன சொல்றாங்க, இட் இஸ் கால்ட் as a mature male gametophyte of the angiosperm. அப்போ immature male gametophyte அப்படிங்கிறது 2 செல்டு ஸ்டேஜ், மெச்சூர் மேல் gametophyte அப்படிங்கிறது மெயினா எதை மீன் பண்ணுது, அந்த 2 மேல் கேமிட்ஸ், அந்த 3 செல்டு ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய 2 மேல் கேமிட்ஸை மீன் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இந்த டூ யூ நோ பாக்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ மைக்ரோஸ்போரோஃபில் அப்படின்னா எதை சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆஞ்சியோஸ்பர்ம்ல இருக்கக்கூடிய ஸ்டேமன்ஸுக்கு இன்னொரு பேர் தான் என்னன்னா, இட் இஸ் அ மைக்ரோஸ்போரோஃபில். இவங்க என்ன கண்டிஷன்ல இருப்பாங்க, இட் இஸ் டிப்ளாய்ட் இன் கண்டிஷன். சரி, அதே மாதிரி மைக்ரோஸ்பொராஞ்சியாவுக்கு இன்னொரு பேர் என்னது, போலன் சாக். அவங்களும் என்னது, இட் இஸ் அ 2n டிப்ளாய்ட் இன் நேச்சர். அண்ட் மேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னாலும் போலன் கிரெயின்னாலும் ஒண்ணுதான். ஸோ இட் இஸ் ஹாப்ளாய்ட் இன் நேச்சர். அண்ட் இம்மெச்சூர் போலன் கிரெயின் அப்படிங்கிறது 2 செல்டு ஸ்டேஜ், இவங்களும் ஹாப்ளாய்ட் இன் நேச்சர். அதே மாதிரி மெச்சூர் மேல் கேமிட்டோஃபைட் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் த 2 மேல் கேமிட்ஸ். அவங்களும் எப்படி இருப்பாங்க, இட் இஸ் ஹாப்ளாய்ட் இன் நேச்சர். சரியா? ஸோ இப்போ நம்ம இந்த பார்ட்டோட முடிச்சுக்கலாம். சரியா? மோர் டு நோ வரைக்கும் முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்ன டாபிக் தான், போலன் அலர்ஜி, போலன் ப்ராடக்ட்ஸ், போலன் வயபிலிட்டி, போலன் பேங்க். ஸோ இதோட என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கிளாஸ் ஓவர். நான் ஃபுல்லா முடிச்சிடட்டுமா, இல்ல இந்த இந்த கான்செப்ட்ஸ் நான் நாளைக்கு சொல்லிடட்டுமாமா? ஏன்னா இதோட வந்து என்ன ஆயிரும்னா, இந்த மெயில் பார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபீமேல் பார்ட் போயிடலாம். சார் இருக்காங்களா? முடிச்சிடலாம் மேம். ஓகே, முடிச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். சரியா? இது இன்னி வர்றது ரொம்ப கான்செப்ட் பேஸ்டு கிடையாது, ஜஸ்ட் அந்த டாபிக் தான். ஸோ அது ஓகே. இப்போ மோர் டு நோ அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு எப்படி ஒரு லேப்ல வந்து போலன் ஜெர்மினேட் ஆகுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. சரி, அந்த மெத்தடுக்கு பேர் என்ன, ஹேங்கிங் ட்ராப் கல்ச்சர் மெத்தட். இப்போ நார்மலாவே ஒரு பிளான்ட்டை நான் வந்து ஒரு போலனை வந்து லேப்ல வச்சு ஜெர்மினேட் பண்ணும்போது அதுக்குன்னு சில ஃபுட்டு தேவை. அதை வந்து என்ன பண்ணுவோம், சில நியூட்ரியன் மீடியம் கொடுத்து தான் நம்ம அதை வந்து ஜெர்மினேட் பண்ண வைப்போம். சரியா? ஸோ அப்போ அந்த நியூட்ரியன் மீடியத்துல மெயினா என்ன சப்ஸ்டன்ஸ் நான் போடுவேன், ஒன் இஸ் அ போரான், அடுத்த ஒன் இஸ் அ கால்சியம். இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ஜெர்மினேஷன் ஆஃப் த போலன் டியூப். சரியா?
அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கால்சியம் உடைய மெயின் ரோலே என்ன அப்படின்னா, எனக்கு போலன் டியூப் நல்லா க்ரோ ஆகணும், அதே மாதிரி ஃபெர்டிலைசேஷன் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா இந்த கால்சியம் இட் பிளேஸ் அ மெயின் ரோல். இந்த போலன் ஜெர்மினேஷன், போலன் எப்படி அந்த முளைக்கிறதுக்கு, அது உருவாக்குறதுக்கு, அந்த போலன் ஜெர்மினேட் ஆகுறதுக்கு கால்சியம் வந்து இட் பிளேஸ் அ மெயின் ரோல். அது மட்டும் இல்லாம எனக்கு போலன் டியூப் வந்து பிஸ்டில நோக்கி வளர்றதுக்கும் வந்து இந்த கால்சியம் இட் பிளேஸ் அ மெயின் ரோல். அது மட்டும் இல்லாம அந்த போலன் டியூப் உடைய டைரக்ஷன் கரெக்டா வளர்றதுக்கும் வந்து இந்த கால்சியம் ரொம்ப இட் பிளேஸ் அ மெயின் ரோலா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் போரான் அப்படின்னு பார்க்கும்பொழுது நேச்சுரலாவே போரானை யார் சப்ளை பண்ணுவாங்க, அந்த பிளான்ட்ஸ்ல ஸ்டிக்மா அண்ட் ஸ்டெயில் வந்து என்ன பண்ணும், சப்ளை பண்ணும். இவங்களுடைய மெயின் ரோல் இம்பார்ட்டன்ட் சொன்னேன் ஆல்ரெடி. எனக்கு 2 செல் ஸ்டேஜ்ல என்ன ஆகுது, ஸ்டிக்மால வந்து இப்படி உதிர்ந்துரும். இந்த போலன் என்ன பண்ணுதா, அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர், அதே மாதிரி ஸ்டிக்மால இருக்கக்கூடிய சுக்ரோஸ், இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுது, இதனுடைய சைட்டோபிளாசம் இது இன்க்ரீஸ் பண்ணி எனக்கு என்ன ஆகுது, இதுல இருந்து ஒரு போலன் டியூப் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன். அப்போ இந்த சுக்ரோஸை எடுத்துக்கிறதுக்காகவும் அதே மாதிரி அந்த போலன் டியூபுக்கு சில புரோட்டீன்ஸ் தேவைப்படும். அந்த புரோட்டீன் ப்ரொடக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே யாரு கொடுக்குறாங்க, இங்க இருக்கக்கூடிய போரான் தான் கொடுக்குது. நம்ம லேப்ல வச்சு இந்த போலனை ஜெர்மினேட் பண்ண வைக்கிறோம்ல, அதனால நம்ம எக்ஸ்டர்னலா இதுக்கு நம்ம என்ன பண்றோம், போரானை நம்ம கொடுக்குறோம். சரியா? சோ இந்த அதுக்கப்புறம் போலன் அலர்ஜி. ஸோ நமக்கே தெரியும் நிறைய ஸ்பீஷிஸ்ல உள்ள போலன் கிரெயின்ஸ் வந்து இட் வில் காஸ் சம் அலர்ஜி. மெயினா வந்து சில ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் வந்து இட் வில் காஸ். ஸோ அதுக்கு பேர் என்ன, பிரான்சியல் அஃப்ளிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினா அது வந்து ரொம்ப சிவியரான சில ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸை கூட வந்து என்ன பண்ணுதா, உருவாக்குது. ஸோ மெயினா அந்த ஆஸ்துமா, பிரான்சிட்டிஸ், இந்த மாதிரி லங்ஸ் சம்பந்தப்பட்ட நோய்களையும் வந்து என்ன பண்ணுது, இந்த ஒன்றும் இல்லை, இந்த போலன் வந்து நம்ம மேல பட்டுச்சு போனோம்னு நமக்கு டஸ்ட் அலர்ஜி எல்லாம் படுது இல்ல. ஸோ அதே மாதிரி போலன் வந்து போலன் நம்ம வந்து இன்ஹேல் பண்ணினாலோ இல்லை நமக்கு சில பேருக்கு அது வந்து ஒத்துக்காது. அந்த மாதிரி கண்டிஷன்ல இட் வில் காஸ் சம் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர். ஸோ அதுல மெயினா வந்து பார்த்தீனியம், இந்த பிளான்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஒரு 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 வீடு பிளான்ட் தாமா, சரியா, பார்த்தீனியம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர்னா கேரட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா வேற ஒரு நாட்டுல இருந்து ஒரு வீட் பிளான்ட்டோட இந்தியாவுக்கு வந்து ஒட்டிட்டு ஒரு ஒட்டு செடி மாதிரி வச்சுப்போமே. ஸோ அயல் நாட்டு பிளான்ட்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வேற ஒரு நாட்டுல இருந்து என்ன இருக்கு, வீட்டோட சேர்ந்து இந்த பிளான்ட் வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ள வந்துடுச்சு. சரியா, வந்து என்ன பண்ணுது, ஸோ இட் வில் காஸ் சம் போலன் அலர்ஜி. அது மட்டும் இல்லாம இந்த அமரந்தஸ் இருக்குல்ல, அமராந்தஸ், ஸோ இவங்களுடைய போலன் கிரெயின்மே வந்துட்டு இட் இஸ் ஹைலி அலர்ஜிக் அண்ட் இட் வில் காஸ் சம் ரெஸ்பிரேட்டரி அலர்ஜிக் டிசீசஸ். சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோ. மெயினா அவங்க எந்த எந்த கைண்ட் ஆஃப் டிசார்டரை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா போலன் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த போலன் கிரெயினை யூஸ் பண்ணி என்ன பண்ணேன்னா, இந்த போலன் கிரெயின்ல வந்து அதிகமா நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஃபுட் மெட்டீரியலா வந்து யூஸ் பண்றாங்கம்மா. சரி, மோஸ்ட்லி யாரு இந்த வந்து போலனை எடுத்துப்பாங்க, கன்சம்ஷன் பண்ணிப்பாங்க அப்படின்னா, ஒன்று அத்லெட்ல இருப்பாங்கல்ல அவங்க, அதே மாதிரி இந்த ஹார்சஸ்க்கெல்லாம் இந்த போலனை வந்து எடுத்து கொடுப்பாங்க. அவங்க எந்த ஃபார்ம்ல கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டா வந்து போலன் டேப்லெட்னே இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஃபுட்டா கூட எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு அதிகமா இதை வந்து டேப்லெட் ஃபார்ம், ஸ்ட்ரப், சரியா, சிரப்னு சொல்லுவாங்கல்ல, டானிக் மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்ல இப்போ வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இது போலன் ப்ராடக்ட், அதான் அந்த இதுக்கான இமேஜ். சரி, போலன் டேப்லெட் அதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது, போலன் வயபிலிட்டி. ஸோ போலன் வயபிலிட்டி என்ன, எனக்கு இப்போ போலன் கிரெயின் என்ன ஆயிடுச்சு, ஸ்டிக்மால வந்து விழுந்துருச்சு. சரியா, போலன் கிரெயின் என்ன ஆயிடுச்சு, ஸ்டிக்மால விழுந்துருச்சு. ஆனா ஒன்ஸ் அது விழுந்ததுக்கு அப்புறம் போலன் கிரெயினுக்கு வந்து என்ன ஆகணும், இட் வாண்ட்ஸ் டு லாஸ் இட்ஸ் வயபிலிட்டி. சரியா, அப்போ இந்த போலன் வயபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, so it is the time period at which pollen grains are capable of forming pollen tube after coming out of the anther. எனக்கு ஒரு ஆந்தர்ல இருந்து போலன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளோ டைம் பீரியட்ல எனக்கு இந்த போலன் கிரெயின்ல இருந்து போலன் டியூப் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற அந்த வயபிலிட்டி தான் என்னது, அந்த அதுக்கு பேர் என்னது, இது போலன் வயபிலிட்டி. ஓ, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் இந்த டேபிள்.
போலன் வயபிலிட்டின்னு பார்க்கும்பொழுது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி. இப்போ சில பிளான்ட்ஸ் என்ன பண்ணும், வேகமாவே ஜெர்மினேட் பண்ணிடும். ஒரு 30 மினிட்ஸ்லேயே ஜெர்மினேட் ஆயிடும். சரியா? ஐ மீன் 30 மினிட்ஸ்ல ஜெர்மினேட் ஆகாது. அதோடைய வயபிலிட்டி, அதாவது அதுக்கு வந்து ஐ மீன் ஒரு புது பிளான்ட், ஒரு புது இதை ஃபார்ம் பண்றதுக்கு லைக் வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதா, சில சீட்ஸ் வயபிலிட்டி 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவருடைய வயபிலிட்டி போயிடும். அதுக்கு மெயின் எக்ஸாம்பிள் வீட், மெய்ஸ், சுகர் கேன். அதே மாதிரி சில பிளான்ட் உடைய சீட்ஸ் எல்லாம் பார்த்த போலன் கிரெயினுக்கு என்ன இருக்குன்னா வயபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அது வந்து எவ்வளவு மந்த் ஆனாலும் என்ன ஆகும், அதனால ஈஸியா வந்து ஜெர்மினேட் ஆக முடியும். சரியா? ஸோ அப்படிப்பட்ட சில ஃபேமிலி யார் யார் அப்படின்னா சொலனேசி, ரோசேசி அண்ட் லெகுமினேசி. இதான் வந்து என்னது டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி, அந்த ஈரப்பதம். இது ரெண்டை பொறுத்து தான் அந்த போலன் வயபிலிட்டி இருக்கு. லாஸ்ட் டாபிக் என்னன்னா போலன் பேங்க். இப்போ இந்த போலன் கிரெயின், இப்போ நம்ம சொல்லுவோம்ல பிளட் பேங்க். சரியா? ஸோ அது மாதிரி நிறைய பேங்க் இருக்கு, சீட் பேங்க். ஸோ அதே மாதிரி போலனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு ஒரு இதுக்கு பேர் என்னது போலன் பேங்க். அதை நான் என்ன பண்றேன், நிறைய நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் உடைய போலன் கிரெயினை வந்துட்டு பல வருஷத்துக்கு என்ன பண்றேன், ஸ்டோர் பண்றேன். அதுவும் எதை யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்றேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட், லிக்விட் நைட்ரஜனை யூஸ் பண்ணி. ஸோ எவ்வளோ டிகிரி, -96 டிகிரி செல்சியஸ். சாரி, இங்க 0 அப்படிங்கிற மாதிரி இருக்கு, ஆக்சுவலா அது டிகிரி செல்சியஸ்ல வந்து நான் ஸ்டோர் பண்றேன். இந்த டெக்னிக்கு பேர் தான் என்னது, கிராப் ப்ரிசர்வேஷன். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்றதுனால இதை நான் அதிகமா எங்க யூஸ் பண்றேன், இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஸோ அதிகமா கிராப் ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸ் லைக் பிளான்ட் ப்ரீடிங் அந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் நான் யூஸ் பண்றேன். லைக் இந்த சீட் பேங்க், போலன் பேங்க், இந்த மாதிரி இது எல்லாமே வந்து இந்த கிராப் ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸ் பிளேஸ் அ மெயின் ரோல். ஸோ இதோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த சாப்டர்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. அதாவது இங்க பார்த்தோம்ல இந்த மேல் கேமிட்டோஃபைட், இந்த செகண்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. சரி, அப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு ஃபிளார் பார்த்துருக்கோம், ப்ரீ ஃபெர்டிலைசேஷன்ல ஸ்டேமன், மைக்ரோஸ்பொராஞ்சியம், போலன் கிரெயின் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இப்போ நாளைக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா பிஸ்டில், மெகாஸ்பொராஞ்சியம், எம்ப்ரியோசா, அடுத்து பாலினேஷன், போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன்லாம் நாளைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி நான் இந்த ஸ்லைட்ஸ் எல்லாத்தையும் உனக்கு நான் என்ன பண்றேன்னா உங்களோட சிலபஸ் அனுப்புறேன், பயாலஜி சிலபஸ். அதுக்கப்புறம் இப்போ நான் நடத்திருக்கிற நோட்ஸை வந்து அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் இது இந்த நோட்ஸ்லயே வந்து கீழே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் நடத்திருக்கிற வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதற்கான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் இங்க கீழே போஸ்ட் பண்ணிருக்கேன். எனக்கு சரியா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் இதுலயே அட்டாச் பண்ணிருக்கேன். நீ இதையும் என்ன பண்ணி பாருங்க அப்படின்னா அட்டன் பண்ணி பாருங்க. சரி, அட்டன் பண்ணி முடிஞ்சா எனக்கு வாட்ஸ்அப்ல இண்டிவிஜுவலா அந்தந்த கொஸ்டின் நம்பர் போட்டு எனக்கு ஆப்ஷனோட ஆன்சரை மட்டும் எழுதி கூட எனக்கு குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு நாளைக்கு கிளாஸ்ல வந்து நான் அந்த மாதிரி வந்து பார்த்துக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு 7 கொஸ்டின்ஸ் நான் எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். சோ யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். சோ இது மேம் ஓகேவா இல்ல என்னமா மேம் இந்த நோட்ஸ் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாமா இல்ல எழுதணுமா மேம்? இல்ல, அது உங்களுடைய நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்ப நான் எழுதிருக்கேன்ல, இந்த எழுதின ஃபார்மேட் இல்லாம எழுதாம இருக்கும்ல, நான் உனக்கு இந்த அதெல்லாம் Yes அப்படியே ma'am. நான் பிடிஎஃப் உனக்கு அனுப்பிடுறேன். அது உன்னுடைய கன்வீனியன்ட். அப்படி நீ எழுதல, நான் பிரிண்ட் அவுட்டா எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீ பிரிண்ட் அவுட்டா எடுத்துட்டு அதுல நீ கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணிருந்தேன்ல, ஸோ வீடியோஸை பார்த்து அங்கங்க ஓரளவுக்கு மார்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. சரியா? ஓகேம்மா. ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நீட் கண்டென்ட் தான், ஐ மீன் என்சிஆர்டி கண்டென்ட் தான். புதுசா நான் எந்த ஐ மீன் எக்ஸஸா தான் நான் பேசிக்கை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன்னு தவிர என்சிஆர்டி லைனை நான் மாத்தல. ஸோ என்சிஆர்டியில பார்த்த அப்படின்னா ஃபுல்லா பேராகிராஃபா இருக்கும். ஆனா நீ அப்படி பேராகிராஃபா படிச்சா அது கன்வீனியன்ட்டா இருக்காது. அதனாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா என்னுடைய ஓன் இதுல நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன்.
ஸோ நான் இப்போ உனக்கு போஸ்ட் பண்றேன்மா. உனக்கு வாட்ஸ்அப்ல சிலபஸ் ப்ளஸ் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் உனக்கு நான் இப்போ ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ப்ளஸ் எனக்கு கொஸ்டின் இருக்குல்ல, இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே அட்டன் பண்ணாம ரெக்கார்டிங் இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு கொஸ்டின்ஸ் எப்போ நீ பாக்குறியோ எனக்கு அந்தந்த ஆன்சர் மட்டும் அந்த கொஸ்டினுக்கு நேரம் எழுதி எனக்கு அனுப்பி வைங்க. இப்போ ஒரு 1/2 hour அந்த மாதிரி டைம்ல. ஸோ நான் பார்த்துட்டு நான் உனக்கு ஆன்சரை வந்து இன்னொரு நாள் நம்ம டிஸ்கஷன் கிளாஸ்ல கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? Okay, ma'am. ஓகே மேம். ஓகேம்மா. ஓகே. இப்போ வைண்ட் பண்ணிக்கலாமா? முடிச்சுக்கலாமா? Okay, ma'am. Thank you, ma'am. ஓகே.